कृष्ण इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण सर्वगुरुभ्यो नमः। अस्मद्देशिकस्मदीय परमाचार्य अशेषान् गुरुं श्रीमद्लक्ष्मणयोगिमहापूर्णौ मुनिव्यामुनौ तापं पद्मविलोचनं मुनिवरं नाथं जडद्वेषिणं सेने संश्रयो इंदिरा सकचरं नारायणं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी जयरामदाचार्यवद्यो मे दन्दिदत्तां सदाविधि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवम् उपास्महे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् इगणेषु निजामयामि नित्यं निगमान्तैरधुना विप्रज्ञमाणम् कमलाच्युतदृष्टबालकेळिं यमुना साक्षिकयौवनं युवानं ஆச்சரியமாக ஒரு சாத்த முறை. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளவு மழையிலையும் சாத்தமரிக்கப்போ ஜனங்க ஜாஸ்தியா இருக்கா சுவாமி சேவா காலத்தை விட. எங்க ஊர்லாம் சாத்தமரி ஆச்சு விதா இருக்குமே அவ்வளவுதான். உபன்யாசம் அதெல்லாம் உபன்யாசம் மைக் திறந்தா உட்காந்துங்க. அவளை கடந்து ஓடணும், மழை வேற, இவ்வளவு சிரமத்திலையும்
இவெல்லாம் நீங்கள்லாம் வந்துருக்கு ரொம்ப என்னுடைய பாக்கியம், பெருமாளுடைய அனுகிரகம், ஆச்சாரியார் அனுகிரகம். மகான்கள்லாம் இவ்வளோ நாள் 4000 சேவிக்கிற ஒரு பாக்கியம், அது முதல்ல வாழ்க்கையிலே முதல் தரம் 4000 சேவிக்கிற பாக்கியம் இவாளோடு இவ்வளோ பேரோட அப்படிங்க வரைக்கும் கிடைக்கவே இல்லை. 50 வயசு செஞ்சுரி ஆகிடுச்சு. அது முழு ஆயுசில் ஏதாவது 90% இல்லை 75% அப்படி ஆயுஷான்னு எனக்கு தெரியாது. இப்போதான் பெருமாள் அனுகிரிச்சு இவ்வளோ பேர் மகான்களோடு சேர்ந்துட்டு, அதுவும் நிஷ்காமியமா 4000க்கு 5000ன்னு பேரம் பேசாதவாள் இருக்கிற ஒரு பரம பாகவதாள் இருக்கிற ஊரில் அடியேனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. இது வந்து ஒரு போன மாதம் ஆடி பூராடத்துக்கு முத்தூர் லட்சுமி சிம்மாச்சார் உடைய திருச்சத்துக்கு 5 நாள் அடியனுக்கு பாக்கியம் அங்கே பாராயணம் பண்ணுற பாக்கியம் இருந்துச்சு மட்டப்பள்ளியில். அதனுடைய பலன் பிரத்யக்ஷமாக பெருமாள் லட்சுமி சிம்மன் ராஜ்ய லட்சுமியா சமேத கட்டலாத வரதன் அடியனுக்கு இங்கே கொடுத்துருக்கான். எனக்காக பண்ணியோ இல்லையா பாகவதாரோட போய் பண்ணிங்க, சத்தியமான விஷயம். கிருஷ்ணா நதி தீரத்தில் அந்த பெருமாள் அடியானுக்கு பிரார்த்திச்சுன்னு ஒன்றுதான் அந்த குகையில் இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை எப்பவும் கொடு. நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் ஸ்பிருஷ்டசிந்தாபதமாபிருப்யம் சத்யம் ஷபே வாரணசைதநாத வைகுண்டவாசே பினமே விநாசா. தான் சுவாமி சாய்க்கிறார். நிரந்தரம் எப்பவும் இந்த மாதிரி கோஷ்டி ஒன்று 365 நாளும் இப்பேற்பட்ட மகான்களோட உட்கார்ந்து சேவிக்கிறதான ஒரு பாக்கியம், ஒரு அனுபவிக்கதான பாக்கியத்து தான் சுவாமி தேசிகன் நிரந்தரம் நிர்வித ஸ்வதீயம். சுவாமி தேசிகன் எப்படி சாய்க்கிறாரோ இந்த மகான்களுடைய எண்ணங்களும் அப்படின்னு துக்காராம் மகாராஜ் இந்த ஊரில் அப்படிதான் சாய்க்கிறோம். பாண்டுரங்கன் கேட்டான், உங்க தானே வரம் ஒன்றுனா கேளுமே, எனக்கு ஒரு வரம் வேணாம், என் நேரம் நின்று பேசுறேன், இதை விட என்ன வரும்? அவன் லட்சக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய கிருபா கடாட்சம் கிடைக்குமாறு நேரம் நின்றுட்டு என்னோட பேசுற, நான் பாடுறேன், நீ ஆடுற, இதோட என்ன வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல வரம் வந்து கொடுத்தா, உனக்கு வரம் கொடுத்தா எனக்கு ஒரு பெருமை, அதனால கொடுக்குறேன், எனக்கு ஒரு பிரஸ்டீஜ், நீ வேணாம்னு சொல்லாது. அப்போ வருத்தி கேட்டா அவர் சொல்ல, மாகணேதே ஏக துஜ பாகே பாண்டுரங்க தேசீல தரி பாகே பாண்டுரங்க. ஏதோ நீ கேட்கற, உன்னால் கொடுக்க முடியுமான்னு கொடுன்னு கேட்கிறாரு, கொடி வைக்கிறாரு. தேசீல தரி பாகே பாண்டுரங்க என்ன கொடுக்கணும்? யா சந்தாஞ்சி நிரவி மஜதேகி. இப்பேற்பட்ட பாகவதாடுக்காரே இவருடைய சாது சமயம் என்னைக்கும் எனக்கு கொடுது. அது போருமா? வேற ஏதாவது வைகுண்ட ஏதாவது கொடுத்துருமா? ஆணிக துஜே மாகே தாய் நமாகோ தேவா. இதை தவிர வேற ஒண்ணுமே வேணும். ஒண்ணு ஆணிக துஜே காஹி நமாகோ தேவா யா சந்தாஞ்சி நிரவி மஜதேகி அப்படின்னு. இப்போ எந்த மகான்கள் இந்தந்த ராஷ்டிரத்துல அந்தந்த வைஷ்ணவர்கள் அவா பேசுற பாவங்களை ஒண்ணுதான் இருக்கு. எல்லாம் கேட்டு சாது சங்கம் வைஷ்ணவ ஜனதோ தேனே கனியோ ஏனே தீன பராயோ ஜானோன்னு நரசி மேத்தா பரம வைஷ்ணவர் குஜராத்ல. பிறர் துக்கத்தை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் அவனுக்கு உபகாரம் பண்ணவன் தான் வைஷ்ணவன் அப்படின்னு. பரதுக்க துக்கித்தம் நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. பரதுக்க அசகிஷ்ணுத்தம், அதை பொறுத்துக்க முடியாம போய் உபகாரம் பண்ணணும். அவனுக்கு என்ன தலையெழுத்து சுவாமி, அவன் ஜென்மாந்திர பாவம் அவசப்படுறான்னு சொன்னா வைஷ்ணவனே கிடையாது. போய் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய கஷ்டத்தை அவை அந்த பொறுக்க முடியாம அவனை காப்பாற்ற பண்ணியவனும் அவன் தான் சுவாமி வைஷ்ணவன். இதுதான் சொல்றான் சுவாமி சாய்க்கிற. முகில் வண்ணனடியை அடைந்து அருள் சூடி வைந்த வன்மொய்புனல் பொருணல் கமுதம் பொருள் அடர் சுவாமி. முகில் வண்ண தூணீர் சேப்பன் முகில் வண்ணனடி மேல் சொன்ன சன்மார ஆயுரத்தடி பத்தும் வல்லார். என்ன ஆகும்? இந்த மாதிரி பாகவதாரோடு சேர்ந்த முகில் வண்ண வானத்தை மயவர சூட விருப்பர் பேரன்ப வெள்ளத்தே பாகவதாரோடு எப்பயும் அந்த பெருமாள் அனுபவிக்கத்தான் ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைக்கும். எப்போ 12 சொல்றாரு இல்லையா? கங்கரும் பகரும் கண்டு இளறியார் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். எப்பவும் பகலும் இரவும் நாம கண்களால் ஜலம் கொட்டுடி இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு ஆடி பாடி ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எப்போ கண்ணால் ஜலத்தோட்டுன்னு இப்பதுமாய் பாடி ஆடின்னு இருக்குமோ அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா முகில் வண்ண நடிகை அடைந்த சூடு வைந்தவன். இந்த பாகவதாவோட சேர்த்து வச்சிருவாங்க பெருமாள். அங்கே என்ன பண்ணுறோம்? அங்க போய் என்ன பல்லாண்டும் பாடுவோமே, அங்க போய் பண்ணுறதுதான். அதை ஏன் இங்க கொடுக்க, ஏன் இங்க வேஸ்ட் பண்ணணும்? இருக்கிற காரணம் சரணாகி ஆயிடுச்சு சுவாமி.
இருக்கிற காலத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இருக்கிற காலத்து இந்த வைகுண்டத்தில் இருக்கிற அதே ஆனந்தத்தை இங்க கிடைக்கும்னா அதையே நம்ம விட்டு கொடுக்கணும். அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாமா? அதை கொள்ளையடிக்க வேணாமா? அதை கொள்ளையடிக்கணும் இல்லையா? தொண்டி எல்லீரும் வாயீர் அதுதான் சொல்றேன். தொழுது தொழுது நின்றார்த்தம் பண்ணார் தன்னம் துழாயாம் சொல்றாரு. எல்லாரும் வாங்க வாடாட்பட்டு நின்று ஊரில் வந்து மண்ணும் மூன்றொன்மையில் வாழணும் நினைக்கிறா நல்ல கோஷ்டிக்கு வாங்க, எங்க கோஷ்டிக்கு வாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, விதவிதமா சாப்பாடு, பணம் சம்பாதிக்க இப்படியே இருந்து எங்க கிட்ட வராதிங்க. கூடாட்பட்டு நின்றீர்கள் எங்கள் குழுவில் நீங்க புகுதோட்டம் வரவே வராதிங்க. ஆழ்வாரெல்லாம் கொஞ்சம் கடுமையா பேசும், பெரிய ஆழ்வார். சொன்னால் விரோதம் இது இன்னும் சொல்லுவான்னு கேட்கிற வரமாட்டேன். உங்களுக்கு பிடிக்காதா? நான் சொல்லிதான் அவங்க சொல்றேன். தாயாட்டி பேச மாட்டோம். பையத்து வாழ்வீர்கள், நீங்கெல்லாம் அனுபவிக்க பிறந்த மகா பாகவதோத்தமாள் இல்லையா? அப்படி சொன்னாதான் வரணும்னு தோணும் இல்லையா? அதெல்லாம் சொன்னாத என்ன ஆச்சரியமா பாகவதா இப்படி ஒன்றா சுருக்குதோ எழுதுக்கே வந்து அழகா சொல்றேன் ரூபாய் அப்படின்னா அவர் இங்கோடி வரணும்னு தோணும். தாயார் அம்மா அப்படி கூப்பிடாரு. அப்படி ஆழ்வார் இது கிடைக்கிறது பாருங்க. இப்பேற்பட்ட வைகுண்டம் அது மாத்திரம் இல்ல. ஆழ்வார் சொன்ன ஏதோ வைகுண்டம் யாருடைய சொத்து, ஆனந்தங்களோட ரிஃப்ளெக்ஷன் ஆகிய சொத்து நினைச்சிருக்கிற உண்மை சொத்தியா? நம்ம சொத்து, நம்ம சொத்து அது. வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அத்தனை பேருடைய சொத்து சுவாமி. பர்த் ரைட் ப்ராப்பர்ட்டி உமது சுவாமி. அஸ்திமே அஸ்தி செயலாக்கிற வஸ்து பைதாமகம் தான். எங்க பாட்டன் சொத்து நம்ம எல்லாரும் தெய்வமா சொல்லிக்கிறோம். எங்க பாட்டன் சொத்து ஆறாவதன், எங்க பாட்டன் சொத்து வரதன், எங்க பாட்டன் சொத்து ரங்கநாதன் தைரியமா சொல்லிக்கலாம். நம்ம சொத்து தானே சுவாமி அது. நம்ம சொத்து, நம்ம சொத்து நமக்கு தெரியல. ஒரு பையன் வளர்றான், எம்பிஏ தான் முடிச்சுட்டான், வேலைக்கு தேடிட்டு இருக்கான், வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வர, பெரிய வயசான வர, இவா என்னதுக்கு பைத்தியக்காரத்தான் வேலைக்கெல்லாம் போறேன், என்னதுக்கு இங்கெல்லாம் போற அலையிற? உங்க அப்பா ஒரு பெரிய உங்க தாத்தா பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, ₹1 கோடி பெரிய எங்க பாம்பே சென்ட்ரல்ல வச்சு கட்டிருக்காருன்னு. அங்க போய் பார்க்கலாமா? என்ன அது லால்பாக் ராஜா பக்கத்துல பெரிய பில்டிங் 56 ஸ்டோரிஸ் என்ன அங்க கட்டிருக்காரு வா அப்படின்னு ஆசிரியர் போய் காமிக்கிறேன். உங்க அப்பா தாத்தா சொத்துனா இங்க பாருறா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த பையன் இவ்வளவு சந்தோஷப்படும். அது வரைக்கும் தெரியல என்னதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசரப்பட்டு இப்ப வேலைக்காக தேடி அலைஞ்சிட்டு இல்லையா? பார்த்தா பிரம்மாண்டமான பிளாட்டிக் தாத்தாவுடைய பேர் இவங்கதான் சொத்து. எவ்வளவு சந்தோஷப்படும். நம்ம ஆச்சாரியம் எல்லாம் சொல்ற அந்த வைகுண்டம் வரைக்கும் அது உன்னுடைய சொத்து, உன்னுடைய சொத்து அப்படின்னு ஆச்சாரியர் வந்து அவனை காமிச்சு கொடுக்குறா. உன்னுடைய சொத்துனோட அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படான். அடாடா என்னுடைய சொத்துன்னு தெரியாம போயிடும். இந்த சொத்துக்கா இன்னும் இவ்வளவு பெரிய சொத்து இருக்குச்சு, அதை அனுபவிக்காம பைத்தியக்காரனமா சுத்திட்டு என்னுடைய சொத்து வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே உங்க சொத்துப்பா, யாருடைய சொத்து இல்ல. அந்த சொத்தை ஒப்படைச்சோடனே பெருமாள் என்ன சொல்றானா? நம்ம என்ன சொல்றோம்? நிர்பரோ நிர்பயோஸ்மி சொல்றாங்க. நம்முடைய ஆத்மாவை பெருமாள் என்னைக்கு சரணாகி பண்ணிட்டுமே இனிமே மாறுட்ட கை வச்சுக்கொண்டு தூங்கலாம். எப்பவானாச்சு பரவாயில்ல ரெடி எவரடி என்ன என்னோட ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டேன், நான் நல்லா நிம்மதியா இருக்கேன், நீ படுத்துக்கலாம். நிர்பரோ நிர்பயோஸ்மி நாம சொல்றோம் இல்லையா? பெருமாள் நினைக்கிறானா நான் கிருதகிருத்தியானே இவனுக்கு இந்த சொத்தை எப்படா கிடைக்கணும்னு காத்து இருந்தேன். இவ்வளவு நாள் இவனை எவ்வளவோ பாடாப்படுத்தி அப்படி இப்படி ட்ராக் பண்ணி செக்மேட் பண்ணி கடைசியில் இவனை சரணாகி பண்ணி எம்பாடு தீர்ந்து போச்சு. அப்போ அழகு பெருமாள் முடிச்சு வரான். விட்டாச்சுடா இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இனிமே அப்பாடா நீ வந்து சேர்ந்தானே நீக்காவது பிரபத்தி பண்ணானே அப்படின்னு பெருமாள் நான் கிருதகிருத்தியனானேன்னு பெருமாள் நினைக்கிறேன். பெருமாள் நினைக்கிறான் தன்யனானே. அதுக்காக காத்துட்டுருக்கான். பாயன் உன்னுடைய சொத்து உனக்கு ஒப்படைக்குமே, அவனுடைய சொத்து ஒப்படைக்குமே. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்துத்தம் அஜிந்தனிப்பா. பெருமாள் விளையாடுறான், ஆள வந்தாரு. நான் உங்களுக்கு ஏதாவது கர்ம ஞானம் ஏதாவது இருக்கா? ஏதாவது பண்ணிக்கிறேன், கர்மயோகம் பண்ணிக்கிறேன், நதார்மா இஷ்டாஸ்மி ஒன்றும் தெரியாது. ஏன்னா காலட்சேபகால் சீவாக்கியம் எந்த திருஷ்டனா வாசிக்கிறா ஞானம் உண்டா? ரஜாத்மவேதி அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸ்கைப்லையாவது கத்துக்கிறாரு, அதுவும் சான்ஸ் இல்லைன்னு. அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சுவாமி. சரி பக்தியா இருக்கா? நபக்திமான் சரணானந்தே அது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இன்ஜினியரிங் சீட் மாத்திரம் வரும். எப்படி அது எப்படி கொடுக்க முடியும்? ஒண்ணு மேல என்ன சொல்றது கொடுத்தாகணும்னு டிமாண்ட் பண்ணார். எப்படி இந்த பிதா மகம் நாதமுனி எங்க தாத்தா அவங்களுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்காரு. எங்க நாதமுனி அவருக்காக எனக்கு மோசத்தை கொடுத்தாகணும். பிரசீதம் அத்துத்தம் அஜிந்தயித்வா எங்க தாத்தா நாதமுனிகள் இருக்காரு, அவர் எவ்வளவு கைங்கரியம் பண்ணிக்கணும். அவர் எவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்காருப்பா. அவர் ஏன் தலையெடுத்தா ஒரு 10 பாட்டு கேட்டா அவர் பாட்டு கலைஞ்சு போகாம அது 1000 பாட்டு இருக்காங்க அலைஞ்சு திரிஞ்சு தபஸ் பண்ணி உடம்ப அப்படியே ஒதுக்கிட்டு எலும்பு தோறமா 12,000 தரம் ஆவர்த்தி பண்ணிருக்காரு. தாமிரபரணி நதியில ஒட்டாம 4000 யாருக்கு யாருக்காக? உனக்காக தானே, அதுக்காக எனக்கு கொடுக்கணும்.
இந்த மாதிரி கேட்கலாமா? கேட்கலாம். எப்படி அந்த ஆச்சாரியன் எங்க தாத்தா நாதவடிகள் அப்படிங்கிற போது எங்க ஆச்சாரியனுக்காக நீ கொடுக்கணும், அப்படிதான் நம்ம கேட்க போறோம். எனக்காக நீ வைக்கணும் கொடுக்க வேணாம். எங்க ஆச்சாரியன் திருடி பிடிச்சிருந்தேன், எனக்கு தெரியாது, ஞானங்கள்லாம் தெரியாது, எங்க ஆச்சாரியன் பிடிச்சிருந்தேன், ஆச்சாரியன் திருடிலே சொல்லணும், அதுக்காக நீங்க வைக்கணும் கொடுத்தே ஆகணும். அவர் ஏதோ மந்திரம் சொல்ல நானும் சொன்னேன், மாமதியம் தெரிக்கிறோம் சொல்ல சொன்னா நானும் சொன்னேன், மெக்கானிக்கலா சொன்னேன், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அர்த்தமும் தெரியாது. சொன்னார் ஆச்சாரியன், சொல்லுடா மாமதியம் தெரிக்கிறோம் சேகனா சேதனாத்மகம் சொல்ல இங்கோ உபகரணம் மரதஸ்ரீகுதம் சொன்னான்னு சொல்லிட்டா. எங்க ஆச்சாரியன் உனக்கு இவ்வளவு பட்டிருக்காரு இல்லையா? இந்த விளையாட்டா எவ்வளவு ஆத்மாக்கள் ஒன்று சேர்த்திருக்க, எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறோம் உனக்கு, அதுக்காக எனக்கு பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்யுத்தமஜிந்தயித்வா. 10ஆம் ஆரம்பிச்சு என்ன சொன்னோம்? தாடதாமரை தடமணி மயம் திருமூகு, அந்த பெருமாள் தான் நம்ம ஆசி போப்பா சொன்னோம். பிரதிக்கப்பட்டாலும் இல்லையோ அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம்சம். திருமூகு ஆப்தன்னு பேரும் வழித்துணை பெருமாள். வழியில கூட கையை பிடிச்சி ஆசிம் பரவா. ஏன் வழி தெரியாதா? அச்சிராதி மார்க்கம் அழகா இருந்தா 1000 வாட் பல்ப்ஸ் எல்லாம் இடிஞ்சிருக்கு, சூரிய மார்க்கம் ஆச்சரியமா என்ன அவரெல்லாம் கூட வருது. இதுதான் பிரேமை, அதுதான் பாசம், இதுதான் குழந்தை மேல அவ்வளவு பிரியம். கல்யாணம் ஆகிட்டு பொண்ணுக்கு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அது அமெரிக்காலாம் போயிட்டு வந்துருக்கு, ஒரு 4-5 காண்டினெல்லாம் போயிட்டு வருது. ஆனா கை ரோடு கிராஸ் பண்ணி அதை கையை நம்ம பிடிச்சிட்டு போறோம். அவங்க அமெரிக்கால ஃபிளைட் எல்லாம் தனியா போயிட்டு வரா, இவ அப்பா கையை பிடிச்சிட்டு வா வா ஜாக்கிரதை. என்ன காரணம்? பிரேமை. அந்த ஞானம் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பொண்ணு தனியாலே ஃபிளைட் எல்லாம் போயிட்டு வராளே, இன்டர் காண்டினென்ட் டிராவல்லாம் பண்றாளே, இந்த ஞானம் அங்க ஒர்க் படாது இல்லையா? டெல்லிக்கு ராஜாவும் டெல்லிக்கு விட்டானோ அம்மா வந்து குழந்தைதான், அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கையை பிடிச்சி நம்ம ஏன் போறோம்? அந்த பிரேமை. இதையோ அந்த குழந்தைக்கு தான் அழுதுமே. அந்த மாதிரி பெருமாள் கையை பிடிச்சிட்டு அங்க அச்சிராதி மார்க்கத்தை ஆசிப்பாரு. இன்னும் எப்பேற்பட்டதான வழி, ஆச்சரியமான வழியில ஆதி வாங்கிக்கிறதா வழி காமிக்க பெருமாள் கையை பிடிச்சு நாசிம் போறான். என்ன இவன் தெரியாதனமா எப்பயோ ராஜா திருப்பி பிடிச்சு மறுமையாக பண்ணிட்டாராம். அது தாளதாமரை தடைமடை வயல் திருமூகு நாளுமே அங்க வந்து தோடு 4 குடை சுரிகள் கவர கண்கனிவாய் காலமேகத்தையன்றி மற்றொன்றிலும் கதியே. அப்பேற்பட்ட காலமேக பெருமாள். அந்த பெருமாள் நீல முகில் வண்டம் சொல்லி நீலவேதி ஐயோ நிறை கொண்டது. இந்த ஐயோன்ற சப்தம் அவங்க சுபமங்கலம். பெருமானை பார்த்து ஐயோ என்ன. சில பேர் கச்சேரி கையில கவனிச்சு பார்க்கணும், ஐயோ கொல்றாயா, யார் யாரை கொல்றான், ஒரு ரசிகரம் ஐயோ கொல்றாஜி. திருமணாச்சாரம் ரொம்ப அழகா ரசிப்பார், பிரபந்தம் செஞ்சு ஒரு அடி அடிக்கிறது கவராட்சா பாருங்க பக்கத்துல அவர் கோவிந்தாச்சாரம் அடிக்கிறது. என்ன பாசம் அனுபவம் தானே சுவாமி, சந்தோஷமா ரசிக்கிறது அப்படி தெரியும். இந்த ஊர்ல அப்படிதான் கொல்றாயா அப்படிமா ஆசக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நீலவே ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சனே ரசிக்கணும், ரசிக்கானதான் ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சின நிலவேணி ஐயோ நிலவேணி நீளமான மேகம். அந்த நீல மேகம் போல் இருந்தாதான் ஏதாவது வரும். வெள்ள மேகத்துல என்ன கிடைக்கும்? மழை எப்போ வரும்? கருப்பு மேகம் இருந்தாலும் கருவுடைய மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் உக்குங்கண்கள். கருப்பு மேகம் பார்த்தா என்ன உடைய ஆழ்வாருக்கு பெருமாள் கண்ணன் ஞாபகம். மண்ணை இருந்து துராவி வாமனன் மண்ணிதி என்னும் அந்த மாதிரி ஒரு மண்ணை பார்த்த உடனே பெருமாள் உடனே வாமனன் அடைஞ்ச மண். அது அந்த பூமி ரத்தம் பாருங்க தான். சரி ஒரு காலத்தை திரிக்கணும் திருடி வச்சிருந்தேன். சராஜனமஜி கரச்சரணமந்ததேன அஞ்சிதம் அஞ்சனாதிரீசிது அப்படின்ற அந்த பதம் போடுற ஆண்டவன் ஏற்கான், அற்புதமான ஏற்கான். இங்க அஞ்சனாதிரி ஏன் படம் போட்டான்? அஞ்சனம்னா மைன்னு இருக்கும். அஞ்சனம்னா இங்கு பேட் ஒண்ணு மாதிரி ஸ்டாம்ப் அடிக்கிறது. பெருமாள் ஸ்டாம்ப் அடிச்சான் எம்பூமி. அதுக்கு இங்க் பேட் எங்கன்னா அந்த திருமலையில வச்சாலும் அவங்க திருவடியை வச்சு இங்க அடிச்சாலும் அஞ்சனாதிரீசிது சராஜனமஜி கரச்சரணமந்ததேனம். நீங்களாம் எங்காள், நீங்களாம் என்னுடைய ISI முத்திரை அடிக்கலாம் பெருமாள் அடிச்சுட்டான். நீங்களாம் எங்க சேர்ந்தவர்கள் அடிக்கலாம் பெருமாள். நாம வந்து நான் ஒண்ணு சேர்ந்தவனே கிடையாது இல்லையா? தொம்மே ஹம்மே அப்படிதான் நாம தான் போறோம். இப்படிய பெருமாள் என்னை சேர்ந்தவன் நான் உன்னை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னா, நான் என்னை சேர்ந்தவன் அகம்னே உன்னை சேர்ந்தவன் அல்லன்னு சொன்னா எங்கேயாவது உன்னைன்னு சப்தத்துக்கு பெருமாள் புரிஞ்சிருந்தவன் பயத்துல நான் என்னையே சேர்ந்தவன் அவ்வளவுதான். அப்போ அப்ப எவ்வளவு சொல்லிக்கிறான்? தாலுக்கும் நாட்கரையப்பன் கடியனே தான் என்னை முற்றிலும் பருகினான் வாரிக்கொண்டு உன்னை விருங்குவன் காணிருந்தி. அவசியம் எதெல்லாம் உன்னை விழுங்குறான் பெருமாள். நம்மாழ்வார் வெயிட் பண்ணிட்டு பெருமாள் வந்து அப்படியே சாப்பிடணும். ஏன்னா அது குலாப் ஜாமுன் வாயில போட்டு விழுங்குற மாதிரி முழுங்கப்பட அப்படின்னு பெருமாள் வராதான் பார்த்துட்டு பெருமாள் வந்துட்டு அடுத்த நிமிஷம் என்னன்னா ஆழ்வார் இருக்கான். ஏன் ஆழ்வார் அவர் முழுங்கிட்டார். முழுங்கினான்னு சொன்ன பொருள் பருகினான். ரொம்ப தாகம் அவனுக்கு, ரொம்ப தாகம் எடுக்கிறான். உடனே அந்த ஜலம் கடிச்சா இருந்தா அப்படியே கல்ப் பண்ணுவாம இருக்கா. அந்த மாதிரி இவர் சாலிடு சொன்னார், பெருமாள் சாலிடா சொன்னார். நீ குலாப் ஜாமுன் மாதிரி உன்னை முழுங்குவேன் ஆழ்வார் சொன்னார்.
இவர் ரொம்ப தாகமா இருக்கு, அந்த தாகத்துக்கு தீர்த்தம் சாப்பிடாம இவரை சாப்பிட்டாராம். அப்ப யாருடைய ஆசை அதிகம்னு வியாக்கியானத்தை பார்த்து கொண்டு நம்ம மேல அவ்வளவு இந்த உயிர் அழுக்குடம்பும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த உடம்பு கூட அந்த ஆழ்வார் திருமேனியோடைய பெருமாளுக்கு உத்தேசமா, நம்ம திருமேனி உத்தேசம், ஆழ்வாருடைய திருமேனி உத்தேசம் வரும். அந்த திருமேனியோடைய பெருமாள் உகக்கிறான் பாகவதாருடைய திருமேனி அப்படின்னு. அதுதான் இடையிடையில் நெருக்குண்டான் விக்ரமையேன்னு விஜிதான் சொன்னாங்க. விஸ்ராலையில் பிணையெல்லாம் பிடிக்கலாம் கோப்தாகமே பகவது கோப புராதி ராஜா. 3 ஆழ்வார்கள் சொல்லி சரியா சமயம் பார்த்தோம்னா எப்படா கிடைக்கும் நடுவில் போட்டு அப்படியே போட்டு நெருக்கிறான், பிடிக்கிறான். பக்தோபமர்த்த ரசிகான்னு சுவாமி தேசியன் டைட்டில் கொடுத்தார். பக்தர்கள் நடுவில் நெருக்குண்டால் அதை ரசிப்பவன் அவன் பெருமாள் பேர். பக்தர்கள் நடுவுல போட்டு அவ பிடிக்குவான். அதான் பெருமாள் எங்க கிரௌடுன்னு அவன் திருப்பதி எல்லாம் போயிடுவார் பெருமாள் நடுவுல. என்னன்னா போட்டு இடிக்கிற இடியில பெருமாள் ஒரு சந்தோஷம். என்னுடைய பாகவன் கோவிந்தா 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 எழுதுகின்ற வேணா வெங்கட்ரமணா கோவிந்தா சொல்லி இடிக்கிறானே என்ன, அதுலதான் பெருமாளுக்கு ஒரே ஆனந்தம். ஆஹா, நீரா எழுந்து கரையை உருக்குகின்ற நெடுமாறே நாம சொல்றோம், அவன் சொல்றான் நீரா எழுந்து கரையை உருக்குகின்ற பக்தர்களையும் அவனது. அப்பேற்பட்டதான் அந்த கண்ணனுடைய அனுபவத்தை ஒவ்வொரு இடத்திலும் பிரத்யட்சமாக பார்த்துக் கொண்டு சுவாமி தேசிகன் கதறி கொண்டிருக்கிறார்கள். கெடும் இடராஜெல்லாம் கேசவா என்ன நடுவில் என்னென்ன பாசங்களோ அதை அனுபவிச்சிருந்தோம். இப்ப பாருங்க, அப்ப சொன்ன நம்ம ஒழுங்கா அப்பவே திருவனந்தபுரம் செட்டிலா இருந்தா ஒரு 10 கோல்டு இப்ப கிடைச்சிருக்கோம். கெடும் இடராஜெல்லாம் கேசவா என்ன டிஃபன் பாக்ஸ்ல கோல்டு காயின் எடுத்துன்னு வந்துருக்கோம் இல்லையா. இப்ப என்ன யோகம் அடிக்குது, அவருக்கு கூட ஒரு யோகம், பெருமாளுக்கு யோகம் வரும்போது சீனிவாசன் இல்லாத யோகம் அடிக்குது சுவாமி. எல்லாம் கேரளா பார்த்தா திருவனந்தபுரம் உலகம் பார்த்தா பார்த்துருங்க, எல்லாரும் வரேன்றான். என்ன செக்யூரிட்டி பெருமாளுக்கே அவசரம் இல்லை. இந்த திடீர்னு நான் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டேன். யோகமே இல்லாம பண்ணிட்டு அந்த பெருமாள், பக்தி யோகமே இல்லாம பண்ண பெருமாள். பெரும் இடராஜவெல்லாம் கேசவாம் என்ன அப்படின்னு உடனே அளவந்தார். இது அப்படியே ஞானத்துல மனசு கொஞ்சம் அனந்தபுரநகர் புகுதும் இன்றே உடனே கிளம்பிட்டார். இந்த பாசுரம் தான் சாதாரணமா சொல்ல அனுபவம். இன்றே இன்னைக்கே போயிடுங்க, ஏன்னா அடுத்த நாள் உயிர் இருக்கோ இல்லையா, அடுத்த வருஷம் இருக்கோ இல்லையா, கணக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டீங்கன்னா 5 செட்ல போயிடும். ஏறி ஓடி வந்தார். ஆனால் இன்றைய ஆழ்வார் சொன்னார், ஆழ்வாருடைய நியமனம் வச்சேன். கிளம்பி போயிட்ட திருவனந்தபுரம். அங்க போனா கரெக்டா இந்த குருகை காவலப்பை எந்த நாள் சொன்னாரோ அந்த நாள் தாண்டி போய் குருகை காவலப்பன் மறுபடியும் அந்த ஊருக்கு போனா அதை பறந்து வச்சுட்டார். யோகம் போய் இந்த பெருமாள் பண்ண வேலை. இந்த அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம கண்ண முடியும், நம்ம சொத்து கித்தெல்லாம் தெரிஞ்சு இந்த கோல்டுலாம் அடிச்சிருவோம் பயமோ பெருமாள் தெரியும். அந்த பெருமாள் சங்கல்பம், ஆழ்வாருடைய சங்கல்பம், பிரபத்தி தான் அந்த கலியுகத்துல நிக்கணும். நம்ம ஆழ்வாருடைய சங்கல்பம் காரணத்தை அதை மறைத்து விட்டார். பக்தி யோகம்லாம் வேணாம், அஷ்டாங்க யோகம் ரொம்ப சிரமம் அப்படின்னு அந்த காலத்தார நாதமுனியே கூட பக்தி யோக நிஷ்டராக இருந்தும் பிரபத்தியைத்தான் கை கொண்டார், சரணாகதியாக கை கொண்டார். அதனால்தான் கடதாய மனம்னு சொல்லிச்சு, பரதான்பதற்கு வியாக்கியானம் சொல்லிச்சு, பாவராக காலத்தோடு நமக்கு திருவாய்மொழி அனுகிரகித்த நாதமுனியை குறிக்கும் அப்படின்னு நம்ம வியாக்கியானம். அப்போ அப்படி அது மாதிரி இல்லை, இந்த கண்ணன் பண்ற வேலை ஒவ்வொரு மாடு மேய்ப்பதே அவனுக்கு அதுக்காகவே வந்தான்னு சொல்றேன் இல்லையா. இங்க மாடு மேய்க்கிறது பெரிய விஷயம், அங்கேயே இறங்கி வந்தாலும் இல்லையா. அங்க போனப்புறம் அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கான். இது எங்க எங்கேயாவது பசு கிடைக்குமான்னு பாக்குறான். திவத்திலும் பசுதிரை மைப்புவத்தி செங்கனிவா எங்களா எழுதே. அங்க போனவனே எங்கேயாவது பசு இருக்குமா, அங்கெங்க பசு கிடைக்கும். நித்தியசூரிக்கெல்லாம் பசு வைக்கணும், நம்ம எல்லாம் பசு வைக்கணும், அவனுடைய சங்கல்பம். அங்க கூட பசு மேய்க்கிறது ஆசையாக பசுக்கள் யாரு நம்ம தான். ஞானே நகீனா பசுபி சமானஹ. தர்மம் தர்மம் தெரிந்தால்தான் மனிதன், தர்மம் தெரியல நம்ம பசு தான் சொல்லலாம். பசு மாதிரி ட்ரீட்மெண்ட். டிராபிக் சிக்னல் இருக்கு, அது ஜம்ப் பண்ணா என்ன சொல்லலாம், போலீஸ்காரன் வெய்யறாங்க, எரும மாடு என்ன வெய்யறாங்க. ஞானே நகீனா பசுபி சமானஹ. ஏற்பட்ட வழக்கை இடைக்கிறியாத நம்மை மெய்ப்பதற்காக என்பதுமாக அதுதான். ஆயராகி ஆயர்மங்க வேயதோர் விரும்பினாய் ஆயனின் யாவர் வல்லதே உன்னுடைய மாயே மாய மாய மாயைகள் அதன் வகுத்தனும் மாய மாய மாற்றினாய் மாயமுற்று மாயமே. இதோ பண்றா, என்னமோ வேஷம் பண்றா. இடையனாவரா, ராமனாவரா, மனுஷனாவரா, பிராமணனாவரா, ஆமையாவரா, மீனோடு ஆமை கேடல் குடவையாய் மானோத்தருடாய் முழுப்படை முனியா பின்னும் இராமல் இருவராய் பாரி தொன்னிய வரந்தி துவரை மன்னனுமாய் கலித வித்தரும் கல்கியாய் மற்றும் உருவம் கொண்டு எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. எதுக்கு இவனை குடிக்கணுமே, எந்த ரூபத்தை போனா யார் அவன் ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் தாமே, ஒருத்தருக்கு ருச்சி, அந்த ருச்சிக்கு ஏற்ற மாதிரி அவனை கவர் பண்ணணும், அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஒருத்தனை வீரத்தை காமிக்க அவன் ஜெயிக்கிறார். ராவணன் வந்து வீரத்துக்கு தோற்றான், தம்மன்னே ராகம் வீரம் அழகில் அவன் அழகிக்கு தோற்றால் சூழ்பனகி தருணம் உபசம்பந்தம் நாமோ
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்காக எதிரிகள் தான் ராமாயணத்துல கண்ட அந்த ராமனை புகழ்ந்தார்களே ஒழிய ஒரு வசிஷ்டரோ ஒரு விஸ்வாமித்திரோ இங்க தோத்திரம் பண்ணா எங்கேயாவது இருக்கா பாருங்க. தோங்கினவன் எழுப்பத்துக்கே இருக்கிறவர் தாடி வேலை கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா டைம் ஆட்டி சந்தியாவத்தை பண்ணி இந்தியா சொல்லி இந்த குழந்தை தூக்குறது அழக பார்த்து ஆழ்வார்கள் மோகிச்சு அதை கிடந்ததோர் கிடக்கை கண்டோம் எங்காம் மறந்து வாழ்கே நேடா ஏன் நேடா ஏனே இந்த ரங்கநாதன் படுத்துங்க பார்த்து உயிரை உரித்தனானே இதை மறந்து எங்காம் வாழ்கேன்னு அவர் கதை சார் இவங்க எழுப்பு சந்தியாவத்தை பண்ணி தாடி வேலைலாம் அப்படிதான் கேஸ் ரிஷிகள்லாம் என்னன்னா அதான் ஆழ்வார்களுக்கும் மருளிகளுக்கும் மறைக்கும் பொழுதுக்கும் உள்ள வாசி போரும் மட்டமா சொல்லதில்ல அவர்கள் அவங்க இத்தம் ஏகதாலும் சாசனம் சொல்லிட்டு ஏகம் உபாசிதவ்யம் இப்படிதான் வரணும் அப்படின்னு ஆழ்வார்கள் அப்படி கிடையாது. அதான் ஆழ்வார்களுடைய பயணம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது அத்தியந்த பிரீதிக்கான நைவ சாஸ்திரம் நசிக்கிரமை சாஸ்திரம் அதெல்லாம் அவளுக்கு தெரியாதில்ல ஆழ்வார்கள் அந்த அனுபவம் அது மீது அது மீறி அந்த கிடந்த பெருமாள் படுத்துங்கிறத பார்த்தாலும் உயிர் விடுறாரு படுத்தா வரும். அதனால தான் நிறைய திவசம் 108 எல்லாம் படுக்கிற பெருமாள் தான் ஜாஸ்தி உட்கார்ந்து பெருமாள் நிற்கிற பெருமாள் இல்லையா படுத்துங்கிற பெருமாள் தான் ஜாஸ்தி. ஏன் ஆழ்வார்கள் பிடிக்குமா அதனால படுத்துது கிடந்ததோ கிடக்கை கண்டும் எங்காலும் மறந்து வாழ்கேன் ஏழையன் ஏழையன் அதே சொல்ற அவர் பெருமையாவது சொல்ற ரங்கநாதா நமக்குதான் எப்பேற்பட்டாலும் தெரியுமா சாத்வி ஹங்கார் சொல்ல யம தர்மராஜன் காலில் வச்சு நாங்க போவோம் அப்படிங்க நிர்வாணம் இப்படிதான் ஏறான் யமனுடைய தலையில கால் வச்சு நாங்க போவோம் தைரியமா சொல்லுவோம் இவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி இல்லை ஆவலிப்புன்னா கொழுப்பு ஆவலிப்பு உடைமை கண்டா இறங்கமான கருணானே என்ன என்ன கொழுப்பு முக்கியம் ரங்கநாதன் நின்னாமம் கற்ற ஆவலிப்பு ரங்கா ரங்கான்னு சொல்ற மாதிரி அந்த கொழுப்பு இருக்குங்க காவலில் புறனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்த நாவலி விதறுகின்றோம் நான் வந்து சேலஞ்ச் பண்றான் தைரியம் இருந்தா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க பார்க்கலாம் யாரு யமதர்மராஜவர் யமகிங்கிறாளவர் வைஷ்ணவர் சொல்றான் நீங்க தைரியம் இருந்தா வாங்க சேலஞ்ச் பண்ற ஆவலி புடவை கண்டோம் ரங்கமான கருணானே காவலில் புறனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்த நாவலிட்டு நாவலோ நாவல் தான் சேலஞ்ச் பண்றது நாவலில் சுடுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டு விழுந்த முதல்வர் இந்நாமம் கற்ற ஆவலிப்பு உடமை கண்டால் ரங்கமான கருணானே எனக்கு அப்படியே அம்மா அப்படி என்ன நாமம் சொல்லிட்டேன் நீ எப்போ சொன்னேன் அழ்வா சொன்ன நம்ம நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் தெரியாதனமா பெருமாள் கிட்ட சொல்லிட்டேன் அப்ப வந்து உட்காந்தும் இன்னைக்கு வரையும் போக மாட்டேங்க அப்போ தெரியாதனமா சொல்லிட்டேன் சாமி தெரிஞ்சு ஒண்ணும் சொல்ல பெருமையை தெரியாதனமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன் மனசுல உட்காந்தும் போக மாட்டேங்கிறான் சாமி எப்படி போது ஒரு வழி சொல்றது திருமால் இருஞ்சோல என்றே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் தெரியாதனமா அவங்க சொன்ன திருமால் வழி எப்படி கேட்டா திருமாலுக்கு சொல்லி அங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த காரணம் வச்சு மலையோடும் அந்த வனங்களோடையும் அந்த ஊர் திவ்யதேசோட எங்க உள்ள உட்காண்டாயா போக மாட்டேங்கிறேன் திருமால் எப்படி மறக்குது ஒரு வழி சொல்லலாம் கோபிகள் அதான் கேட்டா உதவாளன்னா போய் கேட்ட பெருமாள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க தெரியவே இல்லையே 24 மணி நேரம் பெருமாள் நினைக்கிறீங்களா தன் மனஸ்காக ததா லாபாக தப்பி சேஷ்டாக பெருமாள் ஊற்றி ஒண்ணுமே தெரியாம அதுவும் அவ கண்ணன் மாதிரியே அவெல்லாம் நம்பிக்கை எல்லாம் பண்ணுவான் கண்ணன் ஒரு மாதிரி ஜெயிக்கிறாங்க ஒருத்தி இருக்கும் பானை உடைக்கிற மாதிரி ஒருத்தி வெண்ணை திருடுற மாதிரி ஒருத்தி பின்னால அந்த சுதாமா மாதிரியும் இவெல்லாம் லீலைகள்லாம் அவன் வந்து அப்படியே ஆக்ட் பண்ணிருக்கா டிராமா இங்க போச்சேன் இதெல்லாம் எப்படி பண்றீங்க புரிய மாட்டேங்க 24 மணி நேரம் பெருமாள் நினைக்க மாட்டேங்குது திருவாரூரம் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம் கோயிலுக்கு போனா சேவாரம் படிச்சு ஞாபகம் வருது 10 மணி ஞாபகம் வர மாட்டேங்குது சார் ஆபீஸ்ல போனா என்ன பெருமாள் ஞாபகம் வர மாட்டேங்கிறது இன்னொரு கேட்கிறேன் ஏன் இப்படி இல்லை அது அவ சொன்னா அவங்க தான் நீங்க ஒரு வழி சொல்வீங்க நிறைய வாசிச்சிருக்கான் நீ பிரகஸ்பதி சிஷ்யரா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நீ ரெண்டு சொல்லுமே நீங்க என்ன எப்படி மறக்கிறதுன்னு சொல்லணும் நான் மறக்க தெரியாது குட்டில குந்தடம் ஸ்ரீமுகம் ஜதே எப்படி மறக்கிறது எப்படி மறக்கணும் சொல்லு தலை வைக்கலாம் எப்படி மறக்கணும்னு சொல்லுங்க மறக்கிறது ஒரு வழி சொல்றாங்க இரும்பு போல் வரைய நெஞ்சம் இறை இறை உருகும் பண்ண சுரும்பம் அது சோலை சூழ்ந்த அரங்கமா கோவில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு கண்ணினை கழிப்பு என் மனசு இரும்பு மாதிரி இந்த தொலைவியாகும் ஏன்னா பொண்ணுக்கு தானே போனேன் பொண்ணை பார்த்தேன் மயங்கிறேன் தேவதேவிக்கு தான் போனேன் மனசு இரும்பு எடுத்து பெருமாள் யாருமே வரல எப்படி வரும் என்னோட மனசெல்லாம் அந்த பொண்ணு மேலே போச்சு தேவதேவி மேல எம்பெருமான் இரும்பு போல் வலிய நெஞ்சு அப்பேற்பட்ட பெருமாள் என்ன பண்ணிட்டான் இறை இறை உருகும் பண்ணம் ஒரு க்ஷணம் கூட கண்ணு ஜலம் அதிலே நிற்க மாட்டேங்கிறது இறை இறை உருகும் பண்ணம் சுரும்பவள் சோலை சூழ்ந்த அரங்கமா கோவில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டேன் கண்ணினை கடிக்குமாறு
எப்படி மாத்தினா எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது சாமி. நேற்று பரவனாசினா இருமா இன்னைக்கு ஒரு கிலோ சொரூபத்தோட ஆகிட்டு பரமசீவேஷ்ணவர் ஆகிடும். நேற்று ஒண்ணுமே தெரியாதனால நீ பரம ஆஸ்திகன் ஆகிடும். இந்த வாழ்க்கை சம்பிரதாயத்தை ஒரு இருந்த ஒரு பெரிய மகாராஜ், ஒரு மகாராஷ்டிராலே பெரிய பயில்வான். மகாராஷ்டிரால ஒரு சாம்பியன்ஷிப்பா இருந்தது. உங்களுக்கு 100 வருஷத்துக்குள்ள 80 வருஷத்துக்கு முன்னால அது சரித்திரம். பெரிய அவர் ஏதோ பேர் மறந்து போயிட்டான். ரவிதான் பேர் வரும், தீபதாசன் பேர். அவர் நல்லா பயில்வானா இருக்கார். நல்லா எல்லாரையும் பத்தியா ஊன் மல்கி மூடுவது பார் புத்தவர் கட்டில் செய்வாரே அதான் சொன்னார். அவன் தினம் ஜிம்முக்கு போய் பார்த்துட்டு பத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு எனக்கு அப்படின்னு. அதோட ஃபிட்டா வரைக்கும் தப்பு கிடையாது. இதை போய் எல்லாமே காமிச்சுட்டு பாருங்க பார் எப்படி இருக்கு என்னோட பல எப்படி இருக்கு பாத்தியா. ஊன் மல்கி மூடுதான் தெரியுமா இல்லையா? இந்த மாதிரி சொல்லுவாரு தவளை இருக்கு தவளை இருக்கும் மூடு பது உத்தம அவெல்லாம் பாகம் என்ன கேட்கிறேன் 2 நாள் வரை கேட்கிறேன். அந்த மாதிரி இவ வினோடு பார்த்துப்பான் பெருமையா நல்ல சாம்பியன்ஷிப் டாப் மோஸ்ட் அவர் எல்லாத்துலையும். ஒரு நாள் ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை விட்டல் பக்தர் அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி இவ்வளோலாம் பண்ற வாஸ்தவம் நான் உங்களுக்கு பெரிய பயில்வான் காமிக்கிறேன். அந்த பயில்வான் ஜெயிச்சு முடியுமா சொல்லுங்க. எந்த பயில்வான் கூப்பிட்டேன்? மகாராஷ்டிராவில் எனக்கு தெரியும் யாருமே கிடையாதுன்னு நான் யம தர்மராஜன் ஒரு பயில்வான் இருக்கான். அவனால் ஜெயிக்க முடியுமா? அந்த க்ஷணம் விட்டவர் தான் திருப்பியே பார்க்கல. நேரா பண்டரிபுரத்துக்கு வந்த உடம்புல ஒரு கண்ணத்தை அடிச்ச மாதிரி இருந்து யாரும் சி என்னைக்காக இருந்தால் மனோடைய விட்டேன். இந்த சரீரம் இதுக்காக இவ்வளவு அவஸ்தப்பட்டோம், இதுக்காக இவ்வளவு சாப்பிட்டோம், இதுக்காக இவ்வளவு பிராணிகளை பண்றோம். இது என்னைக்காக போக வேண்டிய சரீரம் தானே. இது மண்ணோட மண்ணா எரியும் போது சரீரத்துக்காக இவ்வளவுதான் பார்த்தேன். இதுக்கு விறக்கே உழைத்து ஏழையானே இதுக்கா சே அப்படின்னு உரையில கழுத்த துளசி மாலை போட்டு பெரிய வாழ்க்கை பெரிய மரம் பக்தர் நிறைய வியாக்கியானங்களும் நிறைய புத்தகங்களும் நிறைய போட்டு ஒரு க்ஷணம் சுவாமி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் அப்படியே மாறி போயிட்டேன். துளசிதார் இந்த மாதிரி மடையில அடைகிற மழை அடைகிறது மழையா மழை போட்டுருது. ஏதோ கயிறை பிடிச்சுன்னு கயிறு என்ன பாம்பு, இந்த பாம்புன்னு கூட தெரியல. அந்த பாம்பை பிடிச்சுன்னு புருஷன் இறங்கி பொன்னாடி பார்க்க போற. பொன்னாடி தான் விளக்கு கிடையாது. பொன்னாடி புரிஞ்சு எடுக்க முடியல. 3 நாள் அவங்க பேருக்கு அம்மா வச்சுட்டு அதுக்குள்ளே தாங்கல ஏதோ ஓடாகிட செத்த பணத்தை வச்சு பணத்தை மேல ஏறி அவருக்கு தெரியாது. ராத்திரி வேலையில இருட்டு எப்படியாவது போனோம். அந்த காமம் திறந்தது. அந்த காமம் அப்படியே திறந்தது. ஓடி வர கொண்டாடி மாவட்டத்தை பார்த்தா வழக்கு போடுவாங்க. கொண்டாடி சொன்னா இந்த சரீரத்துக்கு மேல இவ்வளவு ஆசை என்னைக்காவது ஒரு நாள் அழிய போய் இந்த சரீரத்தில் இருக்கிற ஆசையில 1% ராமன் மேல வச்சிருந்தேன்னா பெருமாள் இண்டிகோ பிரத்யட்சம் ஆயிருப்பானேன்னா அடுத்த க்ஷணம் நீதான் குருவின் காலில் விட கிளம்பிட்டார். துளசிதாச சரித்திரம் பார்க்கறது பில்வமங்கள் சரித்திரம் அப்படிதான் சுவாமி. கடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் காலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. ஒண்ணு மேல ஒரு க்ஷணம் சுவாமி யாரெல்லாம் எப்ப மாறுவான்னு தெரியாது. ஒரு பாகவத நீதான் எனக்கு ஆச்சாரியன் காலில் உண்டு செஞ்சு கிளம்பினவன் அனைவரும் தான் திரும்பியே மாறிட்டீங்க. எப்ப ஏற்பட்ட எப்படி இருந்தவர் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தவர் ஒரு க்ஷணம் இன்னைக்கு ஆயிட்டது சாமி பரம பாகவத தவிர எப்படியான எப்படி மாறிட்டு இந்த சங்கல்பம். அந்த பரம பாகவதோத்தமி ஆன காரணத்தால் அவள் வார்த்தை உரைச்சுதுங்க. அதான் கவனிக்கும். புரந்தரதாசன் நவகோடி நாராயணன் 9 கோடி எந்த காலத்துல? அந்த காலத்துல 9 கோடி வாங்கி இந்த காலத்துல 1000 கோடி எத்தனை முடிக்கு ஸ்விஸ் பேங்க் 10 பேங்க் வாங்கலாம். அவர் அவ்வளவு பணம் நவகோடி நாராயணன் 9 கோடி நயா பைசா கொடுத்து தெரியாது. நயா பைசா பெருமாள் எப்படி மாத்தினா ஒரு க்ஷணம் அப்படி நினைத்தான் சங்கல்பம் கடாயசன 2 தூக்கி கடாயசனிச்சு. இதெல்லாம் ஒரு தனமா? தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதாந்து சாப்பிட்டார் பரவாடி உஞ்ச உரித்தி விட்டே வாழ்ந்த கட்சி. குரத்தாழ்வான் தன்னுடைய கதவு சாத்தினப்போ பெருமாள் பிரிந்தை இப்படி தாயாரை கேட்டானா வரதன் யாருக்கு இது சத்தம்? தாயார் சொன்னானா? தாயார் கேட்டானா பெருமாள் ரொம்ப அழகா சத்தம் எல்லாம் கேட்கு. யாரு? ரொம்ப பணக்காரு. யாரு? கூரத்தில் ஒருத்தருக்கு ஒரு சுவாமி அப்படின்னாரு. ரொம்ப பணக்காரு அப்படின்னு தாயார் கேட்டான். தாயார் கேட்கலாம் அவ்வளவு பணக்கார. எந்த தாயாருடைய அனுகிரகத்தால நமக்கு ஐஸ்வர்யம் வரும். நீ பேப்பர்ல பார்த்தேன் 1.5 கிலோ கேஜி கொடுத்துருக்காங்க சாமி. ஏதோ ஜிஎஸ்பி ஏதோ இந்த சயால தான் நம்ம பாராயணம் பண்ணதான் பணம் வந்துருக்கோம். 1.5 கிலோ விக்ரம் போறதுக்கு பேப்பர்ல கொடுக்கும் மேக்சிமம். அதுக்கு ஏற்கனவே அவருக்கு 5.5 கிலோ இருக்கான் அவருக்கு போட்டுக்கு. நீ பேப்பர்ல போட்டான். அப்போ இவ்வளவு தரம் எந்த தாயாருக்கு அனுகிரகத்தால் இருந்தோ அந்த தாயார் மறுநாள் திருக்கட்சி நம்பிக்கை மூலமா திருக்கட்சி பார்த்துருக்கிறேன் பிரத்யட்சமா. மறுநாள் அவர் மூலமா பார்த்து பெருமாள் செய்யும் போல நேற்று பெருமாள் விசாரிச்சாச்சு. என்னையா பெருமாள் என்ன விசாரிச்சாரா? என்ன விஷயம்?
அவன் என்ன பத்தி பேசுறாம நான் பெரிய ஆளா அவர் கேட்கிறேன். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரர்னு பேரு இல்லையா? புறத்தான் கிடையாது. ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நம உக்திமதி மகே எதுக்தய பிரயி கண்டே அந்தி மங்கள சூத்திரதான். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரே அடியே பேசுறா, என்ன பேசுனா? இல்ல இது மாதிரி கேட்டா மாதிரி அவருடைய பணக்காரர் கதூர். அப்படியா? பெருமாளுக்கு என்னுடைய செல்வம் தான் உங்களுதா, என்னுடைய பக்தி தெரியலையா? அந்த செல்வம் என்னுடைய பக்தி தெரியாத செல்வம் எனக்கு இருக்கு. செல்வத்தை முதல்ல அடுத்த க்ஷணம் செல்வம் உடனே கொண்டாடிய கூட்ட கிளம்பு அடுத்த க்ஷணம். ஏன்னா பெருமாள் ஒரு வார்த்தை கேட்டுட்டான், அவ்வளவு பணக்காரரான்னு கேட்டுட்டான், அது தாங்க முடியாது. என்னுடைய பணம் எது இருக்கணும்? ஆச்சாரிய பக்தி தான். கிளம்பு ராமானுஜ திருடி குடிச்சார். வயதில் பெரியவர், வயதில் பெரியவர் ராமானுஜ திருடி உழுந்தார். என்னதான் பேசார். அப்போ திருமச்சல சொன்னா உங்களுடைய ராசியத்தை கண்டு மகிழ்ந்தார் பெருமாள். தஞ்சையும் பெருமாள் வரதனோடனே அப்பதான் அவர் திருப்தி வந்தான். ஒரே ஒரு வார்த்தை, சுவாமி ஓஹோ அவ்வளவு செல்வம் தானா அப்படியே அடுத்த க்ஷணம். அப்ப யாருக்கு எந்த க்ஷணத்தில் எப்படி எந்த ஒரு மாறுதல் வரும், எப்படி மாறுவா அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஒரு சுவாமி பிருந்தாமகரா தேவருக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன் பண்டன்பூர்ல. ஒரு நல்லா வாசிச்சேன், தத்துவம் வியாகரணம் மீமாம்சை எல்லாம் நல்லா கேட்க எல்லாம் வாசிச்சேன். அந்த ஊருக்கு அந்த அவருடைய ஆச்சாரியம் எல்லாம் அவர் சொல்லி வச்ச ஆச்சாரியம் பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தார், ப்ரொஃபஷன்லாம் பண்ணியிருந்தார். அவரை கூப்பிட்டார். சரி இவ்வளவு கற்றுக் கொடுத்தனே இதுக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறேன்? உபன்யாசம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுன்னு நினைக்கிறியா? உண்மையை சொல்லு. அது எதுக்கு இந்த ஆமா நிறைய பேர் இருக்கலாம், பெரிய இருக்கலாம், வேத சாஸ்திர சம்பன்னு சொல்லிட்டு உங்க பேரை நான் புகழ ஆக்க போறேன், நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய இதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். தர்மகார ஆஸ்பத்திரி எல்லாம் விடலாம்னு சொல்லிருக்காங்க. பைத்தியமே இருக்கும். என்னுடைய சாரமே பாண்டுரங்க கைங்கரம் பண்றதானப்பா. இவ்வளவு வாசிச்சதெல்லாம் பாண்டுரங்க கைங்கரம் தானே. இதை விட்டு பணம் சம்பாதிக்கலாம் சொல்லிருக்கேன். அவனுக்கு மனசா வாச்சா கற்பனா நீ பண்ணணும் அப்படிங்க. அப்படியே அந்த எல்லாத்தையும் விட்டார். உபன்யாசம் மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ண. அவன் நித்திய பண்டரிபுர வாழ்க்கையாட்ட என்ன பண்டரிபுரத்தை சுத்தி இருக்கிற 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருப்பது, அது தாண்டி போறது கிடையாது. அப்படியே இருந்து பிராணம் விட்டாரு சார். அப்படியே இந்த கொஞ்சம் பிரமா விட்டு போறது கிடையாது. இருந்தால் சர்க்கம் வரசே சாகணும். சரி அப்படியே ஆச்சாரியனோட ஒரு வார்த்தை நானேதான் நாயுடுதான் மாற்றிடும் சுவாமி. அதனால இந்த சப்தகத்தை இருந்துட்டே இருந்தாதான் அந்த நானே நாயுடு வரும். கொஞ்சம் வெளியில போன மாய பிடிச்சணும் உடனே. நான் நானேதான் நாயுடுக்கு எக்ஸாம்பிள் நினைச்சிடுவோம். ஆச்சு பெரிய மாயம். நானேதான் நாயுடு அடியே தாசன் நான் தான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னு நினைச்ச ஒரு சுவாமி சார். சுவாமி அந்த சுவாமி கிட்ட சண்டை போடுற சுவாமி, நான் எப்ப பேசினாலும் நிமிஷத்துக்கு 10 வாடி நான் அடியேன் தாசன் சொல்றேன் சுவாமி அப்படின்னு எங்கிட்ட. எப்படி இருக்கு? நிமிஷத்துக்கு 10 தரம் நான் தான் அடியேன் தாசன் சொல்லிட்டு அவர் சொல்லவே மாட்டார் சுவாமி. அவர் 2 வாடி தான் சொல்றாரு. தெரியல இதுல இருந்து ரொம்ப சட்டு இருந்தார். ரொம்ப சட்டு இப்படியே சண்டை பண்ற. ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்கேயோ மாட்டிட்டோம். அந்த அகங்காரம் எங்கேயோ போய் அடிச்சு விட்டோம், அடி வாங்கி. ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அதுதான் ஆழ்வார் சொல்ற முக்குறும்பு. அதுதான் அந்த குரத்தாழ்வான். மஞ்ச முக்குறும்பான் குடியை கடத்தும் நம் குரத்தாழ்வான். இந்த முக்குறும்பு மடி அங்க போய் மாட்டிடுறோம். தனமதம் வித்யாமதம் அபிஜாத்திய மதம் எல்லாம் இங்கேயோ இதுல ஒண்ணுல எங்கேயோ மாட்டிடுவோம். நிச்சயமா 4 பைசா வந்ததுன்னா தனக்காலம் தெரியாது சுவாமி. அது திடீர் பணக்காரன்னு கேட்க வேணும். பரம்பரை பணக்காரன் சொல்ற 4 பைசா காசு வந்துருக்குன்னா அவன் ஆடுற ஆட்டமே தனி அப்படின்றது. அப்படி வந்துருமா அவனுக்கு அந்த தரம் அப்படி ஏற்றி விட்டுருமா. வித்யாமதம் நான் நல்லா வாசிச்சிருக்கேன், நிறைய வாசிச்சிருக்கேன், அதனால சுவாமிஜி அடிச்சிரு தரல, நிறைய வாசிக்காது. சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் உத்தேசே சரண காரணம் உபதேசா ஹரிமுத்தா விரமேத சர்வ கர்மசு. இது முக்கியமா தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சு ஹரியுடைய திருடி பிடிச்சிக்கோ. பாகவத கைங்கரியம் பண்ணு. நிறைய வாசிக்காத இங்கே போய் மாட்டிடுவார். இந்த சுவாமி தானமதம் வித்யா ஆபிஜாத்தியம். நான் இந்த பரம்பரையில் வந்திருக்கேன், நான் இந்த வம்சத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சாத்விக அகங்காரத்தோட சொல்லலாம். ஆனா சாத்விகமா ஆனா அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. நான் எப்பேற்பட்ட வம்சம், எனக்குதான் முதல் தீர்த்தம், அவனுக்கு எப்படி முதல் தீர்த்தக்கூடாது கோட்டை கேஸ் நடந்துருக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல. அப்போ சுவாமி தேசிகன் அடிகள் திருவடின்னு சொல்லிட்டு நாம தீர்த்தத்துக்கு கோர்ட்டு கேஸ் போனோம்னா எவ்வளவு தூரம் சுவாமி தேசிகனுடைய அதை நம்ம ஃபாலோ பண்றோம்ன்றது நம்ம கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். நமக்கு நாமே நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது அவர்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம். இவ்வளவு சொல்றேன் எனக்கே கூட பிடிச்சிருக்கோம். ரொம்ப ஜாலியா இந்த மாதிரி சத்தங்கத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாரும் பிடிச்சிருக்கோம். யாரா அந்த உபன்யாசம் தான் முதல்ல அடிக்கும். நல்லா கவனிச்சுப்பாரு. நல்லா பெரிய பெரிய பிரம்மாண்டமான உபன்யாசங்களா இருப்பான். அவன் பையன் அவன் மாதிரி சொல்ல மாட்டான். அவன் எங்கேயோ கல்யாணம் பண்ணிருப்பான். அந்த மாதிரிலாம் நிறைய பேச ஆகும். ஏன்னா இவர் உபதேசம் தான் பண்ணிருக்கு, இவர் ஃபாலோ பண்ணலான்னு இப்படி அவரை தான் அடிக்கும். நாங்கள் தான் அடிப்போம். அதனால நான் உபன்யாசம் போறது கிடையாது. 3 வருஷமா இந்த பக்கமே வரல. சுவாமி இது வரதில்லை வரதில்லை பயம். உபன்யாசம்னாலே போய் மாட்டிப்போம். ஏன்னா
அது ஏதோ சட்டிலா அவ்வளவு இது வந்துடும், சட்டிலா இருக்கும், அது ஒன்றும் வெளியே தெரியாது. அதனால ரொம்ப ஜாகிரதை. அது அழகு நம்ம கண்ட ஜனம் வருது, பெருமானுடைய கவிதைக்கணும். அது கூட சொல்றா பக்தியில சொல்லிச்சு, கண்ட ஜனம் வருதுன்னா அங்க நல்லா அடிக்கோ, தனியா போய் அழு அப்படின்ற. 4 பேர் எதாவது அழிஞ்சா ஓ இப்ப நம்ம பக்தரை நினைக்க ஆரம்பிச்சா நிஜமாவே நம்ம ஃபெயிலியர் ஆகிடும். நிஜமா பரவாயில்ல, நான் நல்ல பக்தன் தான், 4 பேர் பார்க்கறவா எனக்கு அழகு தெரியுது நினைச்சிடுமா. அவர் ரொம்ப இன்னும் சீக்கிரட்டா போய் அழுன்றா. அவர் இவ்வளவுதான் அவ்வளவு சீக்கிரட்டா பரவாயில்ல உள்ள. நம்ம சாலிகிட்டா பெருமாள் ஆராதனை பண்ணிச்சே நல்லா நல்ல நடனம் நர்த்தனம் பண்ணலாம். நிருத்தியவாதித்ய கீதம், நிருத்தியம் வாத்தியம் கீதம் புராண படனாதிபின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்கு. நிருத்தியவாத்தியம் வாத்தியம் கீதம் இதெல்லாம் நம்ம ஆலய சம்ரோட்சணங்கள்லாம் இருக்கு, அவெல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி நிருத்தியம் வாத்தியம் கீதம் இதோடு வந்து பெருமாள் நல்லா அனுபவிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஏகாந்தத்துல பெருமாளிடம் ஒரு பல்லாண்டு சொல்லிச்சு கண்ட ஜலத்தம் நல்லா கதறி ஆடலாம். பெருமாள் எல்லாம் பண்ணி பக்தி வரலையே எனக்கு இன்னும் புத்தி விட மாட்டேங்குது. உங்களை நினைச்சா எங்கேயாவது ஒரு 6வது கண்ட ஜலம் வர்றவங்க ஆழ்வார் வந்து 6 மாசம் மோகமா வருது, எனக்கு 6 செகண்ட் கூட எனக்கு வந்து மனசுல கண்ட ஜலம் வர மாட்டேங்குது, கண்ட வரா மாதிரி நீ அனுகிரகிக்க கூடாதா அப்படின்னு நம்ம ஏகாந்தத்துல கேட்கணும். அது கூட பப்ளிக்கு கூட அடக்கூடாதுன்னு சொல்றோம். அவ்வளவு ரொம்ப டீட்டெயிலா போறாங்க அந்த பக்தியில விஷயத்த. சிந்தையில் ஒரு கரணங்கள் யாவும் சிதைந்து சொல்ல முடியும். அதனால அந்த அரங்கமும் சரண் தந்திரன் இந்த மாதிரி நம்ம ஈகோ வந்துருந்தா சட்டிலா வந்திருக்குன்னா ரங்கநாதன் நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அரங்கனும் தன் சரண் தந்திரன். அப்ப ஆச்சாரியன் நல்ல பையன்டா, ஏதோ ஒரு அகங்காரம் வந்துருக்கு, 2 வார்த்தை தப்பு பண்ணிடலாம், அதனால நம்ம விட்டுலாமா, குழந்தைதான் தப்பு பண்ணோம் நம்ம தானே திருத்தணும் சொல்லிட்டு அப்போ எந்த ராமானுஜன் வந்தெடுத்தான் இந்த எண்ணெயை பெருமாள் கை விட்டுட்டான். என்ன இவ்வளவு சொன்னாலும் இது கேட்க மாட்டேங்குது, நம்ம வார்த்தையை கேட்க மாட்டேங்க, தொலைஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு க்ஷணம் பெருமாள் கைவிட்டா அவ்வளவு சொன்னாராம் சுவாமி இவருமானா நம்ம குழந்தை தானே, இவன் தான் தப்பு பண்ணா, வேற யார் பண்ணுவா, இவ்வளவுதான் வேணாம் சொல்லிட்டான் சுவாமி. திடீர்னு ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவனை வந்து கஷ்டம் பண்ணிடுவியா, வாழ்நாள் தான் தண்டம் பண்ணிடுமா, ஒரு தப்பு பண்ணான். தப்பு எப்படி சுவாமி பண்றான், ஒரு சூழ்நிலையாக ஒரு கல்பிட்டாங்க, எப்படி அந்த கிரைம் கமிட் ஆகுது. அதனாலதான் எல்லாம் பார்ப்பான் எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த சூழ்நிலை எதனால பண்றான், நல்லவன் தான். ஆனா அந்த சூழ்நிலையா அந்த கோபத்துல ஏதோ கத்தி எடுத்து ஊத்திட்டான். 50 வருஷம் அவனுடைய ரெக்கார்டு கிளீனா இருக்கு, ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு கோபத்தை கத்தி ஊத்தினான். அதனால அவங்க தூக்கத்தை கொடுத்துருங்க. அதெல்லாம் ரொம்ப எல்லாமே எக்ஸாமின் பண்றாங்க. அது என்ன போட்டி நிஜமாவே இருக்கா வேணும் எவ்வளவு பாக்குறான். அது மாதிரி ஆச்சாரியன் பாக்குறான். அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டான். ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கு. நம்மளாம் ஒரு வார்த்தை கோபத்தை சொல்லிடுறோம்னா அது பிபியா இருக்கு, உடம்பு சரியா இருந்தா சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கோபம் இருக்கு, கத்திடுறாரு. அந்த சமயத்தை நமக்கு அதை யோசிச்சு பார்க்கணும், இவர் பாவம் உடம்பு சரியில்லை இருந்தாலும் கத்துறாரு, உடனே நாம ரிட்டர்ல கத்தினா அப்படின்னா அப்படிலாம் ஆச்சாரியர்கள் எல்லா அன்பையும் பார்த்து பெருமாள் ரெக்கமெண்ட் பண்ணி இவனை காப்பாத்திடும். அப்போது ஒரு சிந்தை செய்து எந்தை ராமானுஜன் வந்தெடுத்தான் இன்றென்னையே தந்த அரங்கனும் தன் சரண் தந்திரன். ஸ்ரீரங்கான்னு சொன்னா மயக்கம் போட்டு விடுற அந்த ராமானுஜனுடைய அடியவரான அமுதனார் சொல்ற அந்த அரங்கனும் தன் சரண். அவரு தான் கோயில சாவியை வச்சிருந்தவர், அவர் தான் இதுவரை தந்தார். நான் இதான் தப்பு பண்ணிட்டேன் அந்த காரணத்துக்காக அரங்கனும் தன் சரண் தந்திரன். இவ்வளவு நாள் சாபம் பண்ணிட்டேன், அவனுக்கு ஆராதனை பண்ணனே, அதை ஞாபகம் வச்சுட்டே நீ என்கிட்ட போய் படுத்துக்கேன். எந்த ராமானுஜன் வந்தெடுத்தாலும் நின்றேன். ராமானுஜன் தான் வந்து என்ன கையோடு தாங்கி விட்டுருந்தாருன்னு சொன்னா அப்ப ஆச்சாரிய பெருமை எவ்வளவுதான் அடிக்கடி எடுத்து காங்க. அந்தனர் அந்தியர் எப்படி கொடுத்துருக்கா பாருங்க ஆச்சாரியா. அந்தணர்லேருந்து கடைசி வரையும் எல்லையில் நின்று அனைத்துகளும் நொந்தவரே முதலாக. பிரபத்திக்கு என்ன ஒரு மெயின் குவாலிஃபிகேஷன். நம்மகிட்ட கேட்டோம் நாளை சரணாதி பண்ணணும் கிடையாது, இது என்ன பண்ணணும் சொல்லலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். குவாலிஃபிகேஷன் ஒன்றும் பண்ணலாம், என்ன பண்ண ஒன்றும் பண்ணலாம், ஆமா அழுன்னு தான் சரணாதி. நொந்தவரே முதலாக அழு. என்ன அழணும், நகர் மதிஷ்டோஸ் நகர்வேதி நபக்திமா அந்த சரணாதி தான் அழணும். என்ன ஆகணும், தினமே அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமஸ்வரிக்கிறோம் தேவ உன்னதாஸ்தி. எது பண்ணணும் அது பண்ண மாட்டேன், இது பண்ணக்கூட அதுக்காக பண்ணிருக்கேன், என்ன பண்ணேன் என்னை மதிச்சு அழு. இதுதான் சரணாகதி குவாலிஃபிகேஷன். அழுமாட்டம் செஞ்சாலும் அதை அழுணும், அழுதால் போறோம், அதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன். அதுதான் அழுகிதானே என்னால் முடியாது பக்தியோகம் பண்ண முடியலன்னு தானே அழுகிறோம். அந்த ஸ்தானத்தில் தான் பக்தியோக ஸ்தானத்தில் நின்று தான் இந்த அந்த அனுகிரகம் பண்றா இல்லையா, அதை அழணும், அதை கடற வைக்கணும்ன்றதுனால தான் சுவாமி சாய்க்கிற. நீ நேரம் வந்து அடிக்கடி சேவை சாதிக்க மாட்டேன், எப்பயோ ஒரு காமிச்சுட்டு போயிடுற. யார் சுவாமி சாய்க்கிற நிகடேஷோ நிகாமயாவே நித்தியம் நிகமாந்தை வேதாந்தங்கடா. இதெல்லாம் இந்த கோபாலன் ஒரு கோடி காமிச்சிருக்க அடியே. இதை படிச்சா அதாவது மேல மேல அந்த புஸ்தகங்களை வாங்கி வாசிக்கணும். ராகிட்டாண்டு நம்ம ஷவப்பட்டு 4-5 வியாக்கியானத்தோடு போட்டுருக்க, எல்லா ஸ்தோத்திரம் போட்டார்.
கோபாலன் போட்டிருக்க சுவாமி இது எப்பயும் 2004 போட்டாச்சு. எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு அந்த சுவாமின்றத, அந்த சிரமம் என்னன்னு நமக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு சாம்பிள் கொடுக்கணும், அவ்வளவுதான். இது மொத்தம் அது கடல் கடல் எவ்வளவா சொல்லிட்டு போகலாம். வியாக்கியானம் நான் ஒரு வியாக்கியானம் தான் வாசிச்சிருக்கேன். எவ்வளவு வியாக்கியானம், எவ்வளவு விஷயங்கள் மகான்கள் பல பேர்னு கேட்டு பகுபே ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் இதையே பல பேர்னு சொல்லி பல முறை கேட்கணும். நீங்கெல்லாம் அவசியம். நல்லா என்னை விட என்ன சொல்லுவாங்க, ஈவ இருக்கா ஆச்சரியம் பெரிய மகான்கள் நல்ல வேதம் அத்தியனம் பண்ணவா இருக்கா, ஸ்ரீபாஷாதி கிரந்தங்கள் ஆവശ്யம் ராவி பண்ணுவா, நல்லா ஆச்சரியமா பறக்க தினவடங்க நல்லா சொல்லுவா. அவருடைய அடிக்கடி இருந்து நீங்க நிறைய கேட்கணும். ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் வியாக்கியானத்துக்கு, எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் இது ஒரு சாம்பிளா தான் கொடுக்குறாடி. அவன் எழுதினதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நடுநடுவில் நம்ம பாராயணம் 4000 பண்றதால அது வாழ்வார் பாசங்கள் உள்ள என்ன சொல்லுன்றதால நடுவில் இரலவெண்டாமே வரும். பாதி உபன்யாசம் இரலவெண்டாமே வரும். நானே இரலவெண்டு அதுல நான் சொல்ற விஷயங்கள்லாம் இது ஏதோ வரும். ஆனா பகவத் விஷயமா இருக்கிறத நீங்களாம் அனுபவிக்கலாம் ஒரு காரணத்துக்காக சொல்றேன். அதனால ஒரு சாம்பிள் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் மொத்தமே கோபாலஜி கூட தான் அர்த்தம் நினைக்கூடாது. சமுத்திரம் சுவாமி தேசிகன் சொன்னார்னு அவர் தான் சொல்லணும். சுவாமி தேசிகன் தயவுடைய பெருமை அருள் கொண்டாடும் வடிவமைப்பது அப்படியான்ற மாதிரி அவர் தான் சொல்லணும் வழியே. அவருடைய தய சீனிவாசன் தான் சொல்லணும் வழி, யாரும் சொல்ல முடியும். அப்பேற்பட்டுதான் இந்த கிரந்த யோக நிகமாந்தைனா வேதாந்தங்கள அதுனாகி இன்றைக்கும் தேடிந்துக்கு வேதங்கள்லாம் பெருமாளை தேடிந்துக்கு ஏதோ ராஜா நிவர்த்தந்தே எல்லாம் சொல்லிருக்கோம் இல்லையோ, சொல்ல முடியல. முக்கியமானம் தேடுதல் நடக்குது, தேடிட்டே இருக்கு பெருமாளை. இன்னைக்கும் தேடிந்துக்கு கையில ஆப்பட்ட பெருமாள் எங்க போய் ஆப்டான்னா அந்த 2 மரத்தினோடு போய் ஆப்டாயா. அதான் சரி யமனார்ஜுன திருஷ்டபாலகேளின் 2 மருத மரங்கள் நடுவில் போய் பெருமாள் அடையும். வேதத்துக்கு ஆக்கப்படாது என்பதுமா 2 மருத மரங்கள் கீழே போய் ஏன் ஆப்டான்னா பரம பாகவதோத்தவன் நாரதர் சாபம் கொடுத்தான். அதனால இவர் மனக்கெட்டு அவர் போய் சாபத்தை நிற்கணும். நாரதருடைய பெருமை பாருங்க, எப்பேற்பட்ட பரம மகான். அவரை பார்த்தாலே அவர் பாவங்கள் போதும். பாகவதால பார்த்தாலே நம்ம பாவம் போயிடும் சுவாமி. ஒண்ணுமே பண்ணுவான், அவளை பார்த்துட்டே இருந்தோம். அதனாலதான் அந்த 2 ஊர்து குண்டங்களோட சுவாமி அழகா சாதிச்சாரு. அவன் நிச்சயம் சொல்லி மாதிரி அதே நினைச்சு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த மூலம் அவர்தான் பெருமாள் இல்லையா. அவர் சொன்ன மண்ணை திருமகளை கண்டேனே என்னும் சொல்றாரு. திருகுட்டை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் யாரை பார்த்தாலும் அவள் பார்க்குற பாவதான் மாதிரி தெரியுது. அழுதான் இருக்கு. திருகுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் பெருமாள் தான் சுவாமி இல்ல. சுவாமியில பெருமாள் தான். பெருமாள் திருவுமா எழுதார், அவ்வளவுதான். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. யமனார்ஜுன திருஷ்டபாலகேளின் இவனுடைய லீலைகளை 2 மரம் பார்க்கறது சுவாமி வேதத்தால பார்க்க முடியல. 2 மரம் பார்க்கறது சுவாமி தாமோதர லீலைய. திருஷ்டபாலகேளின் யாரு சாட்சி இதுக்கெல்லாம்? யமுனா சாட்சி, யமுனை தான் சாட்சி. யவ்வனம் யுவானம் அப்பேற்பட்டதான விலட்சணமான அந்த கண்டனை, யுவாவான கண்டனை பார்க்கிறேன். எங்க பார்க்கிறேன்? நிகடேஷு சுற்றுப்புறம் மொத்தம் சுற்றும் பார்க்கிறேன். நீங்க அந்த கண்ணனை நம்ம எல்லாரும் சுற்றுன்னு பார்க்கலாம் பாருங்க. அந்த கண்ணனை நாம எல்லாம் சுத்தின்னு பார்க்கணும். ஆச்சரியமான கண்ணன், பெண்ணதாடி கண்ணன் நம்ம உட்காந்துருக்கான். பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கணும். நம்மளுடைய நீங்க பண்ண பாராயணத்துக்கு பாராயணா பெருமாள் எழுதுறாரு. அந்த மாமி மனசுல தோணுமானா எழுதுவாங்க, வரணுமா இல்லையா இல்லையா? அந்த பெருமாள் பாருங்க எப்படி அதெல்லாம் அனுசரம் பண்றா பாருங்க. அது கண்ணன் ஏறுறோம், அது சாதாரண உண்மையா? பெருமாள் சந்தோஷம். அது பாருங்க தலைமையில ஒரு பட்டையை போட்டு முதல்ல கிரீடமா வச்சிருந்தா பட்டமே கீழே இறங்கி சுவாமி அழகா அந்த ஒரு கனகாம்பரம் ஐஸ்ங்க சாய்ப்ப. ஏன் கனகாம்பரம் சாய்க்கணும் தெரியுமா? ரொம்ப முதுவா இருக்குமா, அந்த காம்பு கூட உடுத்தாதான் விஜயபுரம் ஐஸ்ங்க சாய்ப்பார். அதனால தான் அது சாத்துறது அது உடுத்தாது. மிச்சதெல்லாம் காம்பாது உடுத்தோம், முழுதுவா இருக்கும் அந்த கனகாம்பரம். அதனால அந்த கலர் கூட காமியம் அழகா இருக்கும் பெருமாள். அதனால அது இன்னொரு அர்த்தம். அது என்ன, அந்த முதல்ல அந்த காமி வஸ்திரம் மாதிரி தலைக்கு முண்டாசு கட்டிருந்தான். அதுக்கப்புறம் அப்படி ஆயிட்டு பாருங்க. ஏன்னா இந்த சேஷ ராமானுஜன் தான் சேஷி ராமானுஜன் அவதரிச்சான். தன்னுடைய கீதைக்கு பாஷ்யம் சொல்வதற்காக அவனே பகவத் ராமானுஜன் அவதரித்தான். காரணத்தான் அதெல்லாம் கட்டினா போட்டுருக்காங்க, முண்டாசு கட்டி அதுக்கப்புறம் அப்படி தோல்ல போட்டுருக்காங்க. சுவாமி வீராலோச்சர் கைவண்ணத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா அது எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ரொம்ப அழகா பார்த்து 2வது பாசுரம் சொல்லிச்செல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில இடங்கள் நான் பார்த்துருக்கேன், சில இடங்கள் திருவள்ளிக்கையோ மற்ற இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு அந்த பாசுரம் சொல்றதுக்கு ரொம்ப ஏதோ பாவலுக்கா கறந்து சாப்பிட்டு வந்த மாதிரி ஏதோ கஷாயம் கொடுத்த மாதிரி உட்காந்து சூழ்ந்து ஆழ்ந்து ரொம்ப சிரமப்பட்டு யாரோ அவர் ஏதோ சிரமப்பட்டு பின்னால் கன் பாயிண்ட் வச்சுன்னு சொல்றாங்க. அது என்ன அஷ்டகோணலா பண்ணிட்டு பல இடங்கள்ல நாராயணா நான் சொல்லக்கூடாது, சொல்றதே அபிசாரம் சொல்றாங்க. அதனால பார்த்துருக்கேன். இங்க சுரிச்சு இந்த சுவாமி எப்போ அந்த பாசனம் இந்த கவிங்க நல்லா சாப்பிட்டு பண்ணிட்டு சிரிச்சு அனுபவம் சுவாமி, அனுபவிக்கணும் சுவாமி. இந்த குழந்தை எங்க தாத்தால தெய்வம்
என்னையே அவரு சொல்ல என்ன வீடு என்ன தெரியும் என்ன மூச்சு கோளாறு ஆச்சுன்னு சொல்ற என்ன இதெல்லாம் கஷாயமா கொடுக்குறோம் உனக்கு அவனுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நான் அதுதான் ஸ்டைல் நினைச்சிருந்தேன் அந்த காலத்துக்கு தெரியாது பெரிய பிரம்மாண்டமான ஆக்ஷன் இதெல்லாம் என்ன தவளை மாதிரி கத்துறாங்க என்னடா தவளையா வந்து அனுப்பிச்சு என்ன வரைக்கும் பெரிய ஆக்ஷன் எல்லாம் பண்ற ஓவர் ஆக்ஷன் எல்லாம் பண்ணாத ஒருங்கா சொல்றது இல்லை என் தாத்தா வீடு அடி என் ஆச்சாரிய சிக்ஷிப்பர் அடி சொல்றதுலேருந்து நல்லா சொல்லணும். ரெண்டாவது பக்கத்துல அவன் சொல்றவனும் ஓடாது எதுக்கு ஓடுற அப்படின்னு அவரோட சேர்ந்து அவ ஓடினா அவரோட ஓடு அவ மெதுவா சொன்னாரா மெதுவா அவ இழுத்தா நீ இழு அதான் சொல்ற நீ தனியா தனி ட்ராக்ல போவார் எங்க வீடு சொல்றேன் எங்கன்னா அவரோட பேசிய வாங்குறேன் அப்புறம் எப்ப அடிச்சு தலை பின்னே ஏன் ஓடுற அப்படின்னு நான் மெதுவா போறேன் அவ வேகமா போடுவா எனக்கு அவளை வாங்குறதுன்னே விஷயமே சொல்றேன் ஏன் ஓடுற அப்படின்னு நான் வாங்கிட்டுருப்பேன் வாய்மொழி இங்க வந்த சொல்லுங்க எப்படி போனாலும் தம்பி இப்படி போனாலும் நல்லா குடும்பட்டு அதனுடைய அனுகிரகம் இந்த மாதிரி கோஷ்டியை சேவிக்கிறது பாக்கி ஆச்சரியமா கை கோத்துண்டு வேகமா இருந்தாலும் வேகமா சேர்த்துன்னு போனான் மெதுவா தான் மெதுவா போனான் அது இல்ல சிலதெல்லாம் குரல் நான் என்ன பண்ணேன் எனக்கு சுத்தி என்ன பண்ணேன் சுத்திக்கான கிடையாது சாமி அன்பைக்கும் மாமாவை கதவா சுத்தி வந்து சாமி நிஜமாவே என்னன்னா அது இவாள்லாம் ஒரு குரல் சொன்னா வச்சுக்கோ பல்லாண்டு பல்லனா பல்லாண்டு தனியா பேசுறது ஏன்னா என் குரல் பெருசா வரணும் அது ஒரு அகங்காரம் தான் பெரியவர் என்ன பெரிய நீ என்ன பெரிய பெரிய ஆளா அப்படின்னு என்ன பார்த்து இன்னும் பெரிய ஆளா கஷ்டம் தான் பல விஷயம் நடிக்கும் திருத்து அடிச்சு உடச்சு திருத்து வழி பண்ண ஆச்சாரியம் அதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி ஆச்சரியமா உட்காந்து ஒரே சொரத்தை முன்னாடிகள் சொரம் ஆம்பளை சொரம் சேரணும் ரொம்ப சிரமம் எல்லாம் செய்யறது அவா சுத்தி வேற 4 கட்டுறது சொல்லுவா நம்ம அந்த கட்டுக்கு ஏறணும் ரொம்ப சிரமம் நம்ம சுத்திக்கு அவா சொல்றது ஆச்சரியமா நிஜமா சாமி ரொம்ப அது இந்த கோஷ்டி எவ்வளவு தானே பிச்சாலும் போறாரு மறுபடியும் அடியை அடுத்த பாக்கியம் கிடைக்கணும் அந்த மாமா சொன்ன கோயிலாச்சார் சொன்ன பாதுகாப்பு எடுத்து அப்படியாவது வாங்கும் மார்ச் மாசத்துல 25ஆம் தேதி இருக்கு அப்படின்னு டேட் கூட பார்த்து சொல்லிட்டு நீங்க வந்து புக்கிங் பண்ணணும் அப்படின்னு அதுல யாரும் நீங்க தீர்வு வாங்கி கொடுங்க அதுக்கெல்லாம் தாராளமா வாங்கி கொடுக்குறேன் நிச்சயமா எனக்கு வந்து இந்த கோஷ்டி சேவிக்கணும்னு ஆச்சரியமா இருக்கு ஆசையா இருக்கு பெருமாள் நிறைவேற்றி வைக்கணும் அப்ளிகேஷன் போடுறேன் ஏன்னா அந்த சமயத்து ஆச்சாரிய நீங்க ஏதாவது இருந்தால்தான் போவேன் இல்ல நான் நிச்சயமா வந்து கலந்துக்கிறேன் அது முதல்ல சொல்லிக்கிறேன் நிகழேஷு சுற்றுப்புறமும் நிஷாமயாமி பார்க்கிறேன் அந்த கண்ணமையும் தேசிகன் எந்த கண்ணனைன்னு எப்படி பார்க்கறதுக்காக நித்தியம் நிகழேஷு நிஷாமயாமி நித்தியம் நிகமாந்தை ரதுனாபி மிருத்யமானும் என்பதாக நித்தியம் அந்த கண்ணன் நான் சேவிச்சிருக்கேனே அவன் ஆனந்த பார்த்துருக்கேனே அந்த ரீதியை நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு இன்னைக்கு நடக்கிற மாதிரி பிரசன்ட் டென்ஸ்லயே சுவாமி சேவிச்சுட்டே இருக்கேன் அப்பேற்பட்ட மனசு அந்த மாதிரி மனசை நமக்கு கொடுக்கணும் அதை அனுபவிக்கிற மனசு பெருமாள் நமக்கு கொடுக்கணும் அதான் எழுதின இந்த மனசு நிற்காது குருடன் மணிவாரமாக சொல்லி மனம் திகிரியாக இந்த மனசுக்கு அதிலேருந்து சுதர்சன ஆழ்வான் தான் சுத்தினே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது அதனால அந்த சுதர்சன ஆழ்வான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும்னா சுதர்சன ஆழ்வான் மனசு அப்படியே கண்ட்ரோல்ல வரும் என்ன மனசு சுத்தினே இருக்க ஒரு இடத்துல எங்க மாட்டேங்குது இங்க உட்காந்து ஒரு க்ஷணத்துல அமெரிக்கா போயிட்டு வந்துடும் ஒரே செகண்ட்ல அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் ஜெட் உலகத்தே கிடையாது ஒரே செகண்ட் போயிட்டு வந்து உடனே மொத்தம் வந்துட்டு அதை நிறுத்தணும்னா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன மாத்திரத்தை போட்டு அப்படியே பிடிக்கிறார் பாருங்க அப்படியே உடனே சோழசாயி சோத்திரம் சகாயத்தம் ஜெகத் சக்கரம் கால சக்கரம் சாஸ்திரம் அப்பேற்பட்டதான ஒரு மனசை நமக்கு அடக்கிறதான ஒரு சக்தியை சுவாமி தேசம் தன்னுடைய ஸ்தோத்திரங்கள் மூலமா நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்க கடைசியில பலஸ்ரீ மாத்திரம் சொல்லிவிட்டேன் இன்னும் 2 நிமிஷம் இருக்கு அவ கொடுத்த டைம்ல நித்யானந்த மனசா விநிர்மிதாம் வெங்கடேச கவினாஸ்புதிம் படம் திவ்யவேணு ரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யவத பிரியம் அப்படின்னு சாட்சா்காரம் பகவான் பெருமானுடைய ஒரு சாட்சா்காரம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு பலன் சாய்க்கிறார். அது எப்படி கிடைக்குமா அது மாதிரி சாட்சா்காரம் அப்படின்னா அது முன்னாள் சொல்லிச்சே அந்த வாசூருக்குமான்னு சொல்லிச்சு பெருமாள் வந்து நம்ம கிட்ட ஒண்ணு யாசிக்கலாம் அதை நம்ம கொடுத்துட்டோமா சாட்சா்காரம் என்ன கேட்கலாம் நம்ம கிட்ட ஒண்ணு கேட்கலாமா அஞ்சலிம் வடக்கை இலக்கை தெரியாத கோபிகைகள் போன்ற நாம் நம்ம கிட்ட என்ன கேட்கணும் கையை கூப்பிடுது கை கூப்பினா பெருமாள் கூப்பிக்கலாம் இது ஆச்சாரியா வியாக்கியானம் கை கூப்புதுன்னு பிரபத்தியை தான் கேட்கலாம் சரணாகதியை கேட்கலாம் நீ உங்களுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்போ மிச்சம்லாம் நான் பார்த்துக்கிறேன் பெருமாள் அந்த சாதிச்சுட்டு சொல்ற இப்படி அனுபவிச்சா இப்படி அனுபவிச்சாரே அனன்ய மனசா வேற எந்த வஸ்துவியும் மனசு இல்லாமல் எம்பெருமானே ரசிச்சார். யார் அது வெங்கடேச கவினா வெங்கடேசன் என்கிற பெயருடைய கவி அவரால் செய்யப்பட்ட ஸ்துதி விநிர்மிதாம் ஸ்துதி இந்த கோபால இருக்கே இதை ஸ்தோத்திரமே போறோம் சாமி படிக்க போறோம் படிக்கிறவா யாரா இருந்தாலும் சரி திவ்ய வேணு ரசிகம் வேணுகான ரசத்தை அறிந்ததான அந்த குலாங்குழல் கண்ணன் அந்த கண்ணனை எவ்வளவு பிரியம் அந்த யுவதி சமூகத்துக்கே பிரியமான நமக்கு அத்தனை பேருக்கும் பிரியமான எம்பெருமான் கிமபி தெய்வதம்
எப்பேற்பட்டதான் ஒரு தெய்வம், சொல்ல முடியாத ஒரு தெய்வம். அப்பேற்பட்ட கண்ணனை சமீக்ஷதே நன்றாக பார்ப்பான், இந்த கண்களால் பார்ப்பான், சாட்சாத்காரம் கிடைக்கும் என்பதாக இதனுடைய பரிசுலாம் தினோமே பகவான் சொல்லிட்டு வந்தான். எம்பெருமானுடைய சாட்சாத்காரம் அது மாத்திர சுவாமி தேசிகன் அனுகிரகத்தால் எம்பெருமானுடைய சாட்சாத்காரம் என்ன பாகவதாருடைய அந்த சம்பர்க்கம் மறுபடி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு பலன் என்னன்னா எம்பெருமானை பல்லாண்டு பாடுவதான ஒரு பாக்கியத்தை நமக்கு விட்டான். அப்பேற்பட உடம்பு நல்லா வச்சுக்கணும், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அப்பதான் நம்மளால வர முடியும். எங்கேயும் வரா, ஒருத்தர் கோவில்ன்றார், ஒருத்தர் அங்கேயும் மாலாடுன்றார், ஒருத்தர் ஏன்னா நான் போயிட்டு இருந்தேன் அந்த இடங்கள்லாம் காரில் எவ்வளோ சிரமம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரொம்ப சிரமம். நான் 10 நாள் இங்கே தான் இருக்குது சபையில். அவெல்லாம் ஆசையாக கூப்பிட்றாருன்னு போயிட்டு இருந்தா அப்பதான் தெரியும் இருக்கு எவ்வளோ சிரமப்படுறான்னு தெரியும். ரொம்ப சிரமம் இந்த மலையில போகிறது வருதுலாம் ரொம்ப சிரமம். இவ்வளோ சிரமத்தில் நீங்களாம் வரது பார்த்து பெருமாள் நிச்சயமா பெருமாள் உருவம் இப்படி கூட ஒரு ஆசையா அப்படின்னு அந்த ஆசை மேல வளரும். நான்கிலும் கண்ணனுக்கே ஆமுதுகாவும் அறம்பொருள் வீடிதற்கு துரைத்தான் பாவனம் ஸ்ரீரம் ராமானுஜன். இந்த மாதிரி அந்த மேல வளர்ந்து மேல கைங்கரியங்கள் இன்னும் நிறைய பேர் வரணும். உங்களை பார்த்து ஐயோ நீங்களா அவ்வளவு தூரம் நாங்க வரேன் அப்படின்னு 10 பேர் வரும். அந்த மாதிரி சபையில நிறைய கைங்கரியங்கள் நடந்து அடியேன் கூட ஒரு அடில் கைங்கரியமாக சலமிலா அடிகள் போரே கூட இருந்து உங்களால் ஏதோ பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கைங்கரியமாகும், இல்லை நோட்டீஸ் கொடுக்குற கைங்கரியமாகும், இல்ல அவ கோலம் பொழுதே அது சுத்தமும் தொடக்கிற கைங்கரமாக எம்பெருமான் நீங்க கொடுக்கணும்னு நீங்க உங்க திருவடி முன்னால் எம்பெருமான் பிரார்த்தித்துக் கொண்டு இது வரைக்கும் இந்த சபையில அத்தனை பேருக்கு நான் எந்த தனியா ஜெனரலாக எப்போதுமே எல்லாருக்கும் ஆச்சாரிய நியமனம் எல்லாருக்கும் தனித்தனியா பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆச்சாரிய நியமனத்தை உடையற்றி இந்த சபையில் உள்ள அங்கத்தினர்கள் அத்தனை பேரும், அத்தனை மாமிகள், அத்தனை சுவாமிகள், அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த சுவாமி அடியே அனுகிரகம் பண்றதுலே இல்லை. இப்போ 2 பேரும் 90 வயசுல இருக்கிறோம். அவன் பேரை சொல்லியாகும் பூதேவி சுவாமி அப்படியா பரம வேத வித்து எங்க தாத்தாலும் நல்லா தெரியும். அடியே அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத அடியே நீங்க உட்காரவே மகாபாபம் அப்படி கீழே பெரிய வேத வித்தெல்லாம் இங்க உட்காந்து கீழே அடியே அந்த பாபத்தை 8 நாளா பண்ணிருக்க அடியை க்ஷமிக்கணும் அப்படின்னு மகான்களோட பிரார்த்தனை திருவடிகாரத்தை பிரார்த்திக்கிறேன். எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஆனா அவள் ஆக்கியதுக்காக நான் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்களாம் தாயாருக்கு சமானம் நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு. அதனால உங்க திருவடி வார்த்தை முதல்ல அடிய அந்த கிருத்தஜதை அடியை மன்னிக்கணும்னு முதல்ல தன்னை சமர்ப்பித்துக் கொண்டு அந்த மாதிரி சுவாமி பட்ராச்சார சுவாமி எழுதுக 90 நிமிஷம் இப்போ முடிஞ்சு 91 ஆகும். பெயர்பட்ட அந்த வயசுல கல்லாத வயசுலையும் அடியன் அனுகிரகிக்கணும்னு மாமா மாமி 2 பேருமே அடியனுக்காக இங்க வந்து பெருமாளி இறங்கி வர மாதிரி வரலாம். அவெல்லாம் பார்த்தா நம்ம ஜென்மாந்திர பாவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய மகான்கள் சுவாமிகள்லாம் 7 முதல் நாள் சுவாமி என்ன சரணாதிஷா சுவாமி நீங்கள்லாம் அடியேன் ஒரு ஆத்தமா ரொம்ப பிரியமாக அடியேன் காட்டின அன்புக்கு அடியேன் கைமாறி என்னால் பண்ண முடியாது. தண்டனை சபிச்சு கையை கூப்பிட்டு நம்ம அத்தனை பேருக்கும் ஏதாவது அபச்சாரங்கள் நான் சொல்ற விஷயங்கள் தவறு இருந்தால் அடியேன் தப்பு. விஷயங்கள் நல்லா இருந்தது, உங்க மனசை எங்கேயாவது ஒரு இடத்த உரிக்கிட்டு உங்க மனசுல கண்ட ஜனம் வந்ததுன்னு சொன்னா அதை மொத்தனையும் அந்த ஆச்சாரியாவுக்கு தான் போகும். ஆண்டவன் என்ன, ஐசிங்கர் என்ன, பரவாக்கட்டை சுவாமி என்ன, பரகால சுவாமி அவளுடைய கொட்டேஷன் தான் நடுவில் அடியேன் கொடுத்தேன். அவ சொன்னதுதான் அவங்களோட மனசை தொற்றுக்கும். ஏன்னா அவெல்லாம் அப்பேற்பட்ட மகான்கள். அதனால அவ மேல பக்தி மேல வளரணும்னு தான் அடியே சொல்லியிருக்கேன். தவறுகள் இருந்தால் அடியேன், நிறைவுகள் இருந்தால் அவர்களை சேரும். அடியேனை மறுபடியும் இந்த மாதிரி கைங்கரித்து கூப்பிடுங்க, உபன்யாசம் கூடாதீங்க. உங்களோட ஒன்றா இருந்து பாராயணம் பண்ணுறதுக்காக அடியேன். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு ஆனந்த அனுபவம் விட்டு போயிடும். உங்களோட சேர்ந்து பாராயணம் பண்ற பாக்கியத்தை அடியனுக்கு கொடுக்கணும். நீங்க எல்லாரும் இந்த எம்பெருமானை பிரார்த்திச்சுக்கணும். அடியனுக்கும் இந்த மாதிரி கைங்கரித்த வரணும். இன்னும் மேல அடியனுக்கு பக்தி விசுவாசம் வளரணும். அடியேன் உபன்யாசம் பண்ணிட்டு கல்லு மாதிரி உட்காந்துங்க. நீங்கெல்லாம் கண்ட ஜலம் விட்டு அழுதிங்க. அடியேன் மனசு கூட உருகக்கூடியதான அடியனுக்கு ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுக்கணும். என்னால் சொல்ல முடியாம தொண்டை அடிச்சு நான் நிறுத்தம். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அடியேனை வரத்துக்கு எனக்கு கண்டு கனவு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு அடியேனுக்கு அந்த பிச்சை போடு மாதிரி எம்பெருமான் பிரார்த்திச்சுக்கணும் சொல்லி படித்துக் கொள்கிறேன். சிம்ஹாஜி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण मुनिं महीषाः यो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलाशासनपदे मदाचार्यपुरोगमैः सत्त्वैश्च पूर्वैराचार्ये सकृदायास्तु मङ्गलो. கொஞ்சம் பிரார்த்திக்கிட்ட சிரசா வயசு அதாவது இன்னும் 2 வருஷம் செக்ரட்டரி சுவாமி
அதான் பிரசிடண்ட் சுவாமி சத்த வையா ஒரு நிமிஷம் இந்த சபை ஆரம்பத்திலேருந்து அறிய வந்து இந்த மகோத்சவத்தை சேவிச்சுட்டு இருக்கேன். எல்லா உபன்யாசம் முடியிட்டு இந்த சபையில பாகவத சப்தாக மகோத்சவம் எல்லாம் பண்ணிக்கிற 92 வயசு ஆயிட்டு அடிக்கிறது. இன்னும் ரொம்ப நாளைக்கு பண்ணவன்னு நினைக்கிறவங்க அனுபவத்தினால இது ஏற்ற மத்தியில் ஒரு சின்ன பிரார்த்தனை. எப்போ ஸ்ரீமத் பாகவதம் முடித்தாலும் 2 வார்த்தை ருப்பணி கல்யாணம் சொல்லி முடிக்கிற வழக்கம் இங்கே. அந்த சுவாமி திருவாக்கால அந்த பிராட்டி வைபவத்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கல்யாணமாக முடிக்கணும்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சம்பாவனை இதை நியமமா எடுத்துக்கொண்டு ருக்மணி கல்யாணத்துல ஒரு 5 நிமிஷத்துல ஃபாஸ்ட் யுகம் கலியுகத்தில் அப்படிதான் நம்ம வேகமா ஓடணும். ஸ்ருத்வா குணான் பவத சுந்தர சுன்வதாந்தே நிர்விஷ்ட கர்ண விவரே அததோங்கதாபம். ருக்மணி ஏன் கண்ணனை காதலித்தார்? காரணம் ஒண்ணுதான். பெருமானுடைய கல்யாண குணங்களை கேட்டு 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 மனசுல அவாத்துல வர பாகவத அண்ணனும் கண்ணனுடைய நீலையை சொல்லி சொல்லி மனசு பறி கொடுத்து விட்டார். அதனால்தான் கண்ணன் மேல் காதல். ஸ்ருத்வா குணானு புவன சுந்தர ஐசிகர் அழகா சாய்ச்சாக்கும் வனசுந்தர அப்படின்னு நிருசிம்மனைத்தான் சொல்றான். பின்னால காதல் நிருசிம்மன் நரலோக மனோபிராமன் பின்னால் சொல்ல போறார் அப்படின்னு சொல்றார். புவன சுந்தரன் என்ன நீ புவன சுந்தரன் உன்னுடைய குணங்களை கேட்டு 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 என்னது நவநீத சௌரியம் கண்ணர் மனசு பாகவதானுக்கு அனுகிரகம் பண்ணி இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் வந்து உண்டே காதலிச்சேன். நிர்மிஷ்ட கர்ணவரே ஹரதோங்கதா காதுக்குள்ள போய் 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 மனசுல இருக்க தாபங்கள்லாம் போய் உருகி நான் உன்னையே காதலித்தேன். ரூபம் திருஷாம் திசமதா மகிழ கலாபம் அச்சுதா கை அச்சுதா அச்சுதா நழுவ விடாது. எக்காலத்திலும் பெருமாள் நம்ம கைவிடணும். ஸ்ரடாகி பண்ணிட்டீங்க இல்லையா? என்ன பாடுபடுத்தினாலும் ஐயோ இவன் பண்ண கர்மா ஒத்துட்டானே ஏதோ தேகாவசானம்னு கேட்டுட்டானே அதனால இவனுக்கு இவருடைய பிராரப்தத்துக்கு பலன் கொடுத்தாக வேண்டியிருக்கேன் அழுதுண்டு பெருமாள் கூடவே அனுபவிக்கிறான். என்ன தெரிஞ்சுக்கோங்க, நாம கைவலி வந்தால் பெருமாள் தன் கைவலியமா துடிக்கிறான். பெருமாள் ஒரு தாயானவள் தன் குழந்தை வந்து துடிக்கிறது வலியை பார்த்து சந்தோஷப்படுவாளா? பெருமாள் நிச்சயமா சந்தோஷப்பட மாட்டான். பெருமாளும் துடிக்கிறான். அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அச்சுதா விஷதி பித்ரம் சித்தமபத்ரபம் அச்சுதா நீ என்னை கைவிட மாட்டேன்னு தெரியும்டா. நான் தானே லெட்டர் எழுதுறேன்டா உன்னை என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அடுத்த ஸ்லோகத்தை காத்வா முகுந்த மகதி குணசீனம். அவன் உனக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு நீ கேட்கலாம். உனக்கு சமானமான குவாலிபிகேஷன் குல ரூபம் எல்லாம் இருக்கு. உன் மேல பக்தி இருக்கு. அப்பேற்பட்ட என்னை நீ வந்து வலிக்காம இருக்க முடியாதுப்பா. உன்னையே நம்பி இருக்கா. தன்மே பவான் கதுருதப்பதி ரங்கஜாயா மாவீர பாகம் விவர்ஷது சைத்தியார. நல்லா கவனிக்கணும். ருக்மணி கல்யாணத்துல நிச்சயத்தார்த்தம் ஒருத்தருக்கு கல்யாணம் ஒருத்தருக்குன்னு நிச்சயம் பண்ணது யாரு? சைத்தியார அது சேதிராசன். அவன் சிசுபாலனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கா. என்கேஜ்மெண்ட் அங்க கல்யாணம் அவங்ககிட்ட இருக்கும். அதனால என்கேஜ்மெண்ட் அடுத்து ஆனா கல்யாணம் அவங்க கூட ஆகக்கூடாது நீ காப்பாத்து. பூர்த்தேஷ்ட தத்த நியம பிரததேவ. நிறைய தர்மங்கள் பண்றேன், டொனேஷன்லாம் நிறைய பண்றேன், கோயில்களுக்கெல்லாம் நடந்து பண்றேன், பாகவதெல்லாம் கையிலே பண்றேன்ப்பா. இதுதான் உனக்கு பிடிக்கும், அதனாலதான் பண்ணிருக்கேன். அலம் பகவான் பரேஷா பிரம்மாதிகளுக்கு ஈசனான எம்பெருமானே உன்னுடைய பிரீதிக்காகவே நன்றாக பூஜை நான் பண்ணியிருக்கேன் நீ நினைச்சியானா நீ என்னை மேல தமகோஷ சுதாத யோகி அவருடைய அந்த கதாகிருதி தமகோஷ சுதன் சிசுபாலன் முதலியவர்கள் என்னை விவாகம் பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரி என்னை காப்பாத்து. அடுத்த ஸ்லோகம் சோபாவினி கமஜதா பகனே விகர்பா துக்க சமேத்திய புதனா பதி விபரீதா. சரி எப்படி என்ன அழிச்சுட்டு போறதுன்னு நினைக்கிறா பிளான் சொல்லி விட்டுறேன். எங்களுக்கு குலதேவி இருக்கா அமராவதினு ஒரு இடம். அங்க போனீங்கன்னா மகாராஷ்டிரால ஆச்சரியமா கவுண்டிக்கு பூர்வ பக்கத்தே இருக்கு. அந்த இடம் இன்னைக்கு இருக்கு. அந்த அமராவதியில ஒரு அம்பாதேவி கோயில் இருக்கு. ருக்மணி வரதாம் அம்பா அமராவதி வாசினி வந்தே துவாம் பிரார்த்தயே மாதா பக்தி மேலே சாஸ்திரத்தின்னு ஞாபகம். என்ன தெரியுமா அர்த்தம்? கண்ணன் மேல ருக்மணி மேல எங்களுக்கு பக்தியை நீ கொடுமான்னு சொல்றோம். யாரு? அந்த அம்பாள் மேல. அந்த அம்பாள் கோயில வாசலே ஒரு கடல் இருக்கு. அந்த கடலுக்குள்ள இருந்து சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கம் மதியா பெருமாள் துவாரகை வசிப்பிட்டான். இன்னைக்கும் சுரங்கம் இருக்குன்றாங்க, மூடி இருக்குன்றா. அந்த சுரங்கம் அடியில் போய் பார்த்துருக்கேன். வாசலே இருக்கும். கோயில் கூட போக வேண்டிய அவசியம் அங்கிருந்து கிடைக்கும். அந்த கோயிலுக்கு நான் வருவேன். ஏன்னா எங்க குல வழக்கம் அது சத்திரிய பெண்ணு. அந்த அம்பாளை வணங்கிறதுக்கு வருவேன் நானு. அப்போ வந்து எனக்கு தள்ளி போயிடு துர்த்த சமேத்திய சீக்கிரட்டாக தாயா சொல்லி வைக்கிற பாருங்க என்னை இழுச்சுன்னு போ. எப்பேற்பட்ட கண்ணன் நீ
நீ வந்து என்னை அழிச்சுட்டு போய் என்னை காப்பாத்து, இல்ல என் பிராணம் போயிடும்பா. சைத்ய மகதேந்திர வனம் பிரசக்கிய அந்த புராந்தரஜனி மணிகத்திய வந்து பாபுத்வே கதமிதி பர்வதாமிவாயம் பூர்வேத்யரஸ்து மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகிர்ன பவது கிரிஜாமுபேயாதி. சொன்ன விஷயத்தான் மறுபடியும் இருக்கிறார். யஸ்யாங்கிரி மங்கஜ ஸ்தபனம் மகந்து வாஞ்சந்த்யுமாபதிரிவாத்ம நமோபகத்யே யரிஹம் புஜாட்ச நரதேஜ பவத் பிரசாதம் ஜக்யாமசம் கிருதகிசான் சதஜன்மபிஸ்யாது. உன்னுடைய திருவடியை பரமசிவனோ இல்ல பிரம்மாவோ அடைய முடியாது. அப்பேற்பட்ட உன்னை அடைவதற்காக நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உயிரை கூட விடுவேன். அது மாத்திரம் இல்ல, அழகா சொல்ற 100 ஜென்மா எடுத்தாலும் நீதான் கணவன். 100 ஜென்மா எடுத்தாலும் சதஜன்மபிஸ்யாது, உன்னை நான் விடமாட்டேன். ஏதோ இந்த ஜென்மாவில உயிர் போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்மா மறந்துவேன் மாத்திரம் நினைக்காத. எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும் நீதான் எனக்கு கணவன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இவர்கிட்ட பிராமணா வந்திருந்து கஷ்டித்து திஜம் கஷ்டித்துன்னு இந்த பதம் பாகவதத்துல. அந்த திஜம்னாலே பக்ஷிராஜனான கருடன் தான் அந்த பிராமணா வந்த. இங்க போய் கொடுத்த உடனே பெருமாள் சொன்னாரா, நீரே வாசியம் தானா. ஏன்னா அவ்வளவு கான்பிடன்ஸ், பெருமாளுக்கு ரகசியமே கிடையாது. நீர் வாசியம், இவ்வளவு கான்பிடன்ஸான விஷயம் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா நீர் வாசியம். ஏன்னா அந்த பரமாத்மா நம்ம சந்தோஷம், கருடன் வாசிச்சா நான் சத்தியமாகும். நீர் வாசியம் பெருமாள் கேட்டு சரி நான் வந்து காப்பாத்துன்னு சொல்லுன்னு சொல்லி ருக்மணி அதே மாதிரி அழிச்சுட்டு வந்து யதாவிதி இங்க தன்னுடைய உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். நடுவழியெல்லாம் அப்பா அம்மான்னு சொல்லி அம்மாவுடைய பர்மிஷன்லாம் வாங்கி பெருமாள் கல்யாணம் பண்ணிதான் யதாவிதியாக ருக்மணியை. இதுல என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, சரணாகதி தான். அப்படி ருக்மணி குணங்களை கேட்டுதான் அந்த ஆசை ஏற்படுறது. இந்த மாதிரி திருவாழி பவந்தம் இதெல்லாம் நம்ம போனாக்க ஒண்ணுமே நம்ம படிக்க வரணும் பரவாயில்ல, கேட்டா போதும். உட்கார வச்சு இப்ப அந்த குழந்தை கேட்கலாம், அதே நம்ம வாசிக்க முடியாது. ஆனா அவன் கேட்டா 2 நாளைக்கு மாமா அதான் வரையணும், அதுவே போதும். அதுதான் ருச்சி. கேட்டா 2 நாளைக்கு வரணும் போடும். 3 மணி நேரம் நம்ம வாழ வாசிருக்காங்க, போர் அடிச்சுன்னு உட்காந்து கால் கிட்ட உட்காந்து பார்க்கலாம், அந்த தோணல. ஏதோ 2 நாளைக்கு அந்த ருச்சி அதுதான். இது என்ன, அது 2 மணில 8 மணி ஒரு யாரும் உட்கார முடியும். நான் முட்டி 8 மணி ஆட்டுற யாருமே அப்படி மாட்டுறா. பேர்பட்ட ருச்சி வந்ததால எல்லாரும் அது மேல வரணும்னு தான் இந்த சாரம். அந்த கல்யாணமானது எல்லாரும் அந்த ருச்சியாக மேலும் பெருகி நீங்க எல்லாம் நிறைய இந்த மாதிரி கைகளை பண்ணணும்னு பார்த்து முடித்துக் கொள்கிறேன்.